குட் மார்னிங் பாய்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் ஹேமந்த். எப்படி இருக்க? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, பேசி வச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? இதோ இருக்கு ப்ரோ. பிளேட் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆட்டோடா பேசுற மாதிரியே. ரைட்டு, கரெக்ட். ஆகாஷ், முக்கியமான மேட்ரு லஞ்ச். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க போறோம். என்ஜாய் ஆமா. எல்லாம் பண்ணி நம்ம செலிப்ரேட்லாம் பண்ணுவோம். லஞ்ச் கொண்டு வந்துறியா? எடுத்துட்டு வந்துட்டேனா பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இருக்கு. Perfect. வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கு. ஈவினிங் எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும். பெர்ஃபெக்ட். நம்ம வந்து ஊபர்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டு, இப்போ முக்கியமான வேலை பார்க்கணுமே நம்ம அடுத்தது. டாக்டிக்ஸ் எங்க ப்ரோ? நீங்க டாக்டிக்ஸ் வச்சிருக்கேன், ரெடியா வச்சிருக்கேன். வந்து இன்னைக்கு நம்ம வந்து எடுத்து துப்பாக்கியோட நம்ம இன்னைக்கு வந்து இது பண்ண போறோம். சுட்டு பார்க்கலாமா? சுட்டு பாருங்க ப்ரோ. என்னடா டாக்டிக்ஸ்க்கு பதிலாக வெறும் பாட்டில் தான் இருக்கு. இந்த வருஷமும் அதுதானா? அதாவது மக்களே, காலையில வந்துட்டு மேட்ச் பார்க்க வரவங்க கிட்ட காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு வாங்க, மத்தியானம் லஞ்ச் கட்டிட்டு வாங்க, கட்டு சாதையை கூட்டிட்டு வாங்கன்னு எல்லாம் போட்டு என்டர்டெய்னிங்கா ஏதாச்சும் பண்ண போறான்னு பார்த்தா அதே மாதிரி மறுபடியும் பண்ணி, ஓகேரா எங்களுக்கு ஆட தெரியாது, எங்களுக்கு இவ்வளவு தாண்டா வித்த வரும், ஏன்னா ப்ரெஷர் இருக்கு, துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலோட உள்ளுக்குள்ள வந்து ஒரு மேட்சை இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டேட்ல மேட்சை எப்படியெல்லாம் செட் பண்ணக்கூடாதோ, எப்படியெல்லாம் விளையாடக்கூடாதோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு 45வது நிமிஷத்துல ஏதோ வந்து இவர் ஏதோ எடிசனு அப்படியே ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டாருங்கிற மாதிரி குடுகுடுன்னு உள்ள ஓடலாம். சரி, நான் கூட மாற்றம் வரப்போகுது, நம்ம அண்ணா கட்சி வந்து கொண்டு வந்து நம்ம எப்படி மாற்றத்துக்காக நம்ம வந்து பார்த்துட்டு கழுத்தை துண்டா போட்டுன்னு போறோமோ அதே மாதிரி மாற்றம் வரப்போகுதுன்னு பார்த்தா ஒண்ணுமே மாறல. ஒண்ணு கடிக்க போயிருக்கான். மறுபடியும் வெளியே வந்து எப்படி 45 நிமிஷம் எப்படி ஆடணுமோ அதே மாதிரிதான் விளையாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி விளையாடி அசிங்கமா 2-1 ஒரு அன்டிசர்விங்கா, அந்த 2-1 லாஸ் கூட என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, அந்த ஒரு கோல் கூட அன்டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்படி விளையாடி இந்த ஒரு ரன் இன் ஸ்டேஜ்ல எதுவுமே புதுசு கிடையாதுடா. நீங்க வந்து இப்போ நாங்க ஓட்டுற படம் புதுசே கிடையாது. கடந்த 4 வருஷமா நாங்க என்னத்தை ஓட்டினோமோ அதே படத்தை தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான காட்சி. அதை எப்படி சொல்லணும்னா, ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு அது ஒரு ஹாரர் ஃபிலிம், மற்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் அது ஒரு காமெடி ஃபிலிம். அதாவது வந்து நிறுத்தி இல்லாம சேர்த்து ஒரு ஹாரர் காமெடியா டெலிவர் பண்ண போர்ன்மவுத் மேட்சோடைய ஒரு ரிவ்யூ. அது ரிவ்யூன்னு சொல்லலாம், கடுப்புன்னு சொல்லலாம், அது வந்து மனக்குமுறல்னு சொல்லலாம், இல்ல மயிரா போச்சுடான்னு பேச போறோமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த எபிசோட்ல எப்படி பேச போறோம்னு தெரியல. நாங்க பேசி வச்சது இந்த ப்ராப்ஸ் மேட்டர் மட்டும்தான். சரி, நம்ம நிலைமையை பார்த்து நம்மளே சிரிச்சுக்கலாம், வேற யாரும் சிரிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் காமெடி எல்லாம் பண்ணி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வடலண்டன். ஏன்டா சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க நீங்க யோசிக்கலாம். உள்ளுக்குட்ட குமுறி அழுதுகிட்டு இருக்கோம், சொக்காயெல்லாம் நினைஞ்சு போய் அந்த அளவுக்கு அழுதுருக்கோம் உள்ளுக்குற. நாங்க அதெல்லாம் வெளியே காட்ட வேணாம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட பண்றோம். எபிசோட என் கூட இன்னைக்கு பண்ண வந்திருக்கிறது வண்ணம் கக்கியே தீர்வேம் என்று ஆகாஷும், ஆனா எனக்கு என்ன பேசுறதே தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு நேத்திலே சொல்லிட்டு இருக்கோம் ஹேமந்தும். வணக்கம் பாய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஆனா நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா ப்ரோ? நம்ம டீமை போட்டு நம்மளே ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வரவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தது. நம்மளுக்கு 2 பாதை இருந்தது, ஒன்னு சிங்கப்பாதை இல்லாட்டி பூ பாதை, ஒன்னு AFTV பாதை இல்லாட்டி நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கலக்க போவது யாரு மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ஸ் காமெடி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஐ ஹோப்ஃபுல்லி இந்த பாத்தை சூஸ் பண்ணிருக்கேன். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே வந்து என்ன பேசினாலுமே எசன்ஸ் வந்து ஒரே விஷயமா தான் இருக்க போகுது. அது நாங்க எப்படி எக்ஸிபிட் பண்ண போறோங்கிறதா வந்து ஒரு வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா இப்ப இருக்கிறதுல எல்லாருமே டிசப்பாயிண்டடா தான் இருக்கும், எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாருமே இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டி எனக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னா, எனக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல சீட் ஆன மாதிரி இருக்கு. ஐம் அட் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் ஒரு சீட்டிங். இதுல வந்து நான் வந்து ஒரு ஏமாந்துட்டேன், ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா இது வந்து ஜான்வரியிலேருந்து எப்பயோதும் மாட்ட போகுதுன்னு ஒரு பயத்திலேயே இருந்து டக்குன்னு கரெக்டா எப்ப மாட்டோமோன்னு மாட்டிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, அதுல இருந்து அது அந்த கேமை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நடக்க போற கேமுக்கு எதுக்குமே 0% கான்ஃபிடன்ஸ் லெவல்ல தான் இருக்கு. ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் ஓகே, ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணிடலாம், நாங்க எவ்ரி எபிசோட்ல சொல்லுவோம் ஓகே ஸ்கேம் பண்ணலாம்னு. இப்போ அந்த ஸ்கேம் கூட பண்ண முடியும் தோண அந்த நிலைமையில தான் இருக்கோம் இப்போ நாங்க. ஸோ அதான் இந்த கேம்ல வந்துட்டு நம்மளுடைய ரிவ்யூ கொடுக்க போறோம். அப்படியே ஸ்போர்ட்டிங்கோட மிட் வீக்ல ஒரு கேமு, இந்த கேமுக்கு லைட்டா ஒரு ப்ரிவியூ பண்ணிட்டு அப்படியே இந்த எபிசோட கொண்டு போயிடுவோம். ஸோ எஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகாஷ், வீடு புந்து வச்சாங்க ஆக்சுவலா. பேசிக்கலி அது வந்து லிட்ரலி எனக்கு வேற எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. மினிட் 1ல இருந்து நம்ம தான் வந்து ஹோம் டீமுங்கிறத வந்து என்னால வந்து நம்புறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரன்னின்ல இதுக்கு நமக்கு வந்து எதுவும் புதுசு கிடையாது. உன்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து
லைக் எனக்கு வந்து ஒரு சவுத்தாம்ப்டன் லாஸ்ட் வீக் ரிசல்ட்டுக்கு அப்புறமே எனக்கு இந்த வாரம் ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா தோக்க தான் போறோம்ட்டு. அது வந்து ரிசல்ட் உடன்பட எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்ட்டு. அந்த ஒரு கோல் கூட நம்ம வந்து அடிப்போமான்னு தெரியல. பட் ஐ திங்க் ஹோம்னால வந்து ஓகே சம்வேர் வில் ஸ்கோருங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் வந்து ஸ்டார்டிங் லைனப்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சுண்ணா. அது ஹானஸ்டா சொல்லணும்னா ஃப்ரண்ட் த்ரீல வந்து 3 பேர் ரன்னர்ஸை வச்சுட்டு ஹவர்ஸ் பிஹைண்ட் செகண்ட் ஸ்டேக்கர் வச்சுட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது. அதுவும் வந்து ஒரு ஒரு போன்மவுத் மாதிரி ப்ரெஸ்ஸிங் டீம் கூடலாம் வந்து அது பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து ஒரு மிட் பிளாக் டீம் கூட எந்த மிட் லெவல் டீம்ஸோ மிட் பிளாக் டீம்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸிங் டீம்ஸோ எந்த டீம் கூட இந்த லைனப் வேலைக்கு ஆகாது அன்லெஸ் இட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் கேம். சாம்பியன்ஸ் லீக்லேயே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த லைனப். பிரீமியர் லீக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இது நமக்கு தெரிஞ்ச மூளை கூட அவனுக்கு கிடையாதுன்னா இப்போ இதுக்கு வந்து ப்ரீ மேட்ச் லெவலில் பில்டப் கொடுக்கணும். நீ வந்து முன்னாடி வா சப்போர்ட் பண்ணு. இது சோத்த என்ன எனக்கு கட்டினு வா, ஒண்ணு கட்டு 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 கூட எடுத்துன்னு வா. நம்ம வந்து ஒன்னா இத அப்படியே வந்து பாட்டு பாடிட்டே சாப்பிட்டுட்டே நிலா சோறு சாப்பிடலாம். இந்த இது மாதிரிலாம் தான் என்னன்னா பேசணும். கொண்டு வந்தவன்லாம் சாப்பிட்றதுக்கு சோறு கூட இறங்கி இருக்காது. ம் அந்த அளவுக்கு வந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து அந்த எமிரேட்ஸ்ல வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும் இந்த மேட்ச் காலின்ட்டு. அந்த அளவுக்கு தான் ஆனானுங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பால் வின் பண்ற இன்டென்சிட்டி இல்ல, எதுவுமே இல்ல கேம்ல, எதுவுமே இல்ல. இது இது எப்படி சொல்றது, அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்பர்ஸ் மாதிரி ஒரு 16th 15th இருந்தா எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஆனானுங்க நேத்துக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஆடல. அதாவது லீக் லீடர்ஸா இருந்தோம்னா இப்படி ஆடணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் இருக்கும், அவனுக்கு 11th ஒரு ரீசன் தான் இருக்கானுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் ஆனோம் இன்னைக்கு. அதாவது ஃப்ரம் ப்ரெஸ்ஸிங், பாசிங், டிஃபெண்டிங் எல்லாமே வந்து நர்வஸ் ஃப்ரம் டாப் டு உன்னால பாட்டம். அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ணாங்க நர்ஸ்னு சொல்ல முடியுது. எனக்கு இதெல்லாம் பண்ணாங்கங்கிற ஒரு ஞாபகமே இல்லை. ப்ரெஸ்ஸிங் பண்ணாங்க, இது பண்ணாங்க, பாசிங் பண்ணாங்க, ஏதாச்சும் இது பண்ணாங்களா, அதெல்லாம் பண்ணின மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு game. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த பில்டப் ஃபேஸ்லயே ஃப்ரம் மினிட் 1 to 90 நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியல. ராயாவுக்கு அவ்வளவு பாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 60 பாஸா 30 பாஸா தெரியல. 39 பாஸ். ராயா தான் நம்மளுடைய 39 கிரியேட்டிவ் பிளேயர். டச் 60 டச். 60 டச் 60 எடுத்திருக்கான். இது வந்து 60 டச் வந்து ஆக்சுவலா வந்து அதாவது டாமினேட் பண்ணி இந்த எடர்சன் எல்லாம் பாதி தூரம் வருவான்ல, அந்த லெவலுக்கு வந்தா பரவாயில்ல. நம்ம பாக்ஸுக்குள்ளேயே அவன் இன்னும் 60 டச் பண்ணியிருக்கானா, அப்ப அந்த எந்த அளவுக்கு வந்து ஆடி இருக்கோங்கிறது அதுலயே நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து நான் இப்ப எதுவும் சொல்ல விரும்பல. அதாவது வந்துட்டு ஒரு ஸ்குவாடுங்கிறது எதுக்கு இருக்குங்கிறது வந்து இப்போ வந்து அதாவது ஒரு பிளேயரை தேய்ச்சு அவன் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிளேயரை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னா அது ஒரு மேனேஜர் இவனா தான் இருப்பான். சூப்பர் ப்ரோ. ஒரு ஒரு என்னோட மெயினான எனக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்ல கேம் வீக் 32ல நீ பென் ஒயிட்டை ரைட் பேக்கா இருக்கிற, ம் நம்ம வந்து தலைப்பாடா அடிச்சுக்கிறோம். ஏன் உல்ஸ் ஹோம்ல பென் ஒயிட்டை ரைட் பேக்கா ஆட வைக்க முடியாதவனால, இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவேல பென் ஒயிட்டை ரைட் பேக்கா ஆட வைக்க முடியாதவனால, அப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியாத பென் ஒயிட்டு இப்போ வந்து உனக்கு கேம் வீக் 32ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல, இப்போ அடுத்த வாரம் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெக்ல நீ பென் ஒயிட்டை இறக்குற. நீனு பென் வைட்டை இறக்குறது கூட இல்லடா எனக்கு. நீ ஓகே, அவன் வந்து மிட் வீக் ஆடி இருக்கான் பென் வைட்டு. அவன் வந்து இப்போ ஸ்போர்ட்டிங் மேட்ச்ல எப்படி விளையாடினான்னு நம்ம பார்த்தோம். அவனை விளையாடுறது ஓகே, ஆனா அவனை விளையாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ வந்து உனக்கு மஸ்குவேரான்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கான். அவனை வந்து ஒயிட் வந்து நல்லா விளையாடலன்னு உனக்கு தெரியுது. உனக்கு நீ ரொட்டேட் பண்ணி தான் பண்ணணும்னு தெரியுது. சரி, நீ மஸ்குவேரா வந்து டிஃபென்சிவ் அஃபென்சிவா எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டான், நான் அதனாலதான் அவனை விளையாட விட மாட்டேன்னா, என் பென் வைட் அஃபென்சிவா என்ன ப்ரொவைட் பண்ணான் நேற்று மேட்ச்ல. எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் உனக்கு வந்து எஸ்ஏ வந்து ஒரு பிளேயரை ட்ராக் பண்ணலங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னால வந்து அவனை வந்து 10 மேட்ச் உட்கார வைக்க முடியுது. ஓகே, உனக்கு வந்து அந்த ரிதம் வரணும் எல்லாமே. ஜுபிமெண்டி மேட்சுக்கு மேட்ச் அவனால பண்ண முடியலங்கிறது ஆப்வியஸா தெரியுது. நேத்தெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆகுது, அவனே வந்து டிசப்பாயிண்ட் ஆகி டிப்ரெஸா நிக்கிறான். அவன் இதுல அவனோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு ஷார்ட்டா இருக்குன்னு தெரியுது. ஒன்னு, நீ வந்து ஆஃப் த பிட்ச் அவனுக்கு வந்து நம்ம ஆன் த பிட்ச் நம்ம நல்லா விளையாடிட்டு இருந்தோம்னா அவனுடைய கான்ஃபிடன்ஸ் அவனே ரீகன் பண்ணுவோம். நம்ம ஆன் த பிட்ச் நல்லா விளையாடல, அப்போ அவன் ஆஃப் த பிட்ச் நீ பார்த்துக்கிட்டு வேற யாராவது பிளேயர் ஆட வைக்கணும். உனக்கு ஆட வைக்கிறதுக்கும் பிளேயர் இருக்கான். இந்த நேரத்துல தான் நீ நம்ப வேண்டியிருக்கு. அப்படி வர்றப்போ நீ அவனையும் நம்பாம மறுபடியும் இவனே ஆட வச்சு இவன் எஃபெக்டிவா எதுவும் பண்ண மாட்டான், அது பண்றதுக்கான தைரியமும் உனக்கு வர மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இது எப்படிதான் ரெக்டிஃபை பண்ண முடியும் இதை? ப்ரோ எனக்கெல்லாம் நேற்று ஜூபிமெண்டி வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துட்டான் ப்ரோ. எனக்கு ஜூபிமெண்டி நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் வந்து சரி நம்ம பாசிட்டிவா பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூபிமெண்டியும் ஹவர்ட்ஸும் ரொம்ப பேடு ப்ரோ நேற்று. அந்த
11 பிளேயர் லிஸ்ட் போட்டீங்கன்னா இவனுக்கு 2 பேர் வந்து அந்த ஒரு தனி தனி லெவல் ஆஃப் பாதி டீம் எனக்கு 5 பேர் நான் ஆர்டர்ல சொல்லுவேன். ஹவர்ட்ஸ், சுபிமெண்டி, ஹவர்ட்ஸ், ஒயிட், கேப்ரியல். கேப்ரியல், நோனி, யாருமே எதுவுமே இது பண்ணல. எனக்கு அது ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு bro. ஏன்னா ஜுபிமெண்டிக்கு நிறைய இடத்துல திரும்பி பாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு அவ்வளவு இருந்துச்சு ப்ரோ. நம்ம சொல்றது வந்து ஒரு பயங்கரமான த்ரூ பாலோ இல்ல ஒரு பயங்கரமான சிம்பிள் பாஸ். சிம்பிள் பாஸ், நீ 5 யார்ட் பாஸ் நீ அழகா உருட்டலாம். இப்ப இன்னைக்கு காலைல கூட ஒரு கிளிப் ட்விட்டர்ல பாத்திருப்பீங்க. பென் ஒயிட் ஜுபிமெண்டி கிட்ட சொல்லுவான், டேய் வந்து பந்தம் வாங்கடா, வந்து பந்தம் வாங்கடானா ஜுபிமெண்டி எங்க அந்த பக்கமா லெஃப்டா ரைட்டானு வந்து பென் ஒயிட் உருட்டுவான் பந்த, திருப்பி விட்டுவான். திரும்பி வாங்கி பென் ஒயிட்டுக்கே பந்த உருட்டுவான் ஜுபிமெண்டி. பென் ஒயிட் மிரண்டுருவான், பார்த்தா டேய் இதுக்கு நான் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கேன், அதுக்கு அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. இது நீ திருப்பி என்கிட்ட கொடுக்கறதுக்கு நானே அந்த பாஸ் அட்டம் பண்ணிருப்பேனாங்கிற மாதிரி தான் பாப்பான் அவன். ஆமா, எனக்கு அங்கதான் ப்ரோ எனக்கு ஆர்டெட்டா வந்து நம்மள ஸ்கேம் பண்ணிட்டான் ப்ரோ. இந்த துரந்தர் மாதிரி எனக்கு ஆர்டெட்டா வந்து ஒரு சிட்டி ஏஜென்ட்டா ஹம்சா மாதிரி நம்மள வச்சு செய்யறான்னு நினைக்கிறேன். உள்ள இருந்தே நம்மள வச்சு செய்யறான் ஆர்டெட்டா. ஒரே நாள் வரப்போகுது லீக், ஆர்டெட்டா ரிசீவ் $25 million ஃப்ரம் மேன் சிட்டி அக்கௌண்ட் அப்படின்னு வரப்போகுது ஒரு நாள் கழிச்சு. அப்பதான் நமக்கு தெரிய போகுது இவன் எப்படி ப்ரோ அந்த சீசன் ஆஃப்டர் சீசன் ஆஃப்டர் சீசன் ஏப்ரல் மாசம் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி தொக்கா வந்து நம்ம உழுவுறோம். நம்ம அது ஒரு மாற்றம் கூட இல்லை ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ காண்டே ஆகுது. ஓகே, நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணி நம்ம மாத்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை எனக்கு. நம்ம வந்து சுத்தமா பண்ண தப்பையே திரும்பி திரும்பி பண்ணிட்டு புது ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு அது மாதிரி தான் இருக்கு. அது என்னால உண்மையிலே ப்ரோ என் மனசு ஏத்துக்கவே இல்லை. அதான் நேற்று நானும் ஸ்ரீவத்ஸ் ப்ரோவும் பேசியிருப்போம். அதான் அவர் அதான் சொல்லியிருப்பாரு, ப்ரோ நமக்கு வி டோன்ட் டிசர்வ் திஸ் as ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாப்ல. கண்டிப்பா 100% நான் அதை முன்மொழிகிறேன் ப்ரோ. நானுமே அவர் ஃபேன்ஸ் டிசர்வ் பெட்டர். நீ இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஒரு மேனேஜர் டைமே கொடுக்காது கரண்ட் ஃபுட்பால் இதுல. யூரோப்லயே சொல்றேன் நான், பிஎஸ்ஜிலாம் வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபைலாம் அடிச்சு துரத்திடுவானுங்க. மைக்கை பிடிச்சி கேள்வி கேட்பானுங்க. வருஷம் வருஷம் நீ பாட்டில் பண்ணிட்டு இருக்க, ஆனா வந்து எவ்ரி இயர் நம்ம ஒரு ஓகே இந்த வருஷம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். ஆனா தெரியல ப்ரோ, அடுத்த வருஷம்லாம் இந்த சப்போர்ட் இருக்குமான்றது தெரியல. ஆர்டெட்டா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இந்த கேம் முடிஞ்சு வந்த பூஸே வந்துட்டு ஒரு பயங்கர ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வாட் த ஃபேன் பேஸ் ஃபீல்ஸ். ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கு முன்னாடியுமே வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்து இவங்களே இவங்க மேல போட்டுக்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியால, ஓகே நீ ஒரு ரியல் மேட்ரிட் கேம் நம்ம விளையாட போறோம், நம்மளுக்கு வந்து அந்த கேம் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம போன சீசன்ல வந்துட்டு இன்ஜுரியில இருந்துச்சு, எல்லாமே மோசமான நிலைமையில இருந்துச்சு, நம்மளுக்கு கிரவுட் ராலி பண்ண வேண்டி இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு, எல்லாமே ஓகே. நீ அதுக்காக நீ பண்றியா, அக்ரீட், நீ பண்றது எல்லாமே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு கேமையும் இது இவங்க ஏப்ரலுக்கு இவங்க வந்து நேற்று அந்த போர்ன்மவுத்துக்கு போட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே ப்ரெஷர் நம்ம மேல நம்மளே போட்டுக்கு தான் போறோம், எக்கச்சக்கமா பயங்கரவா போகுது, இதை நம்ம காப்பாற்ற வேண்டியது ஃபேன்ஸ் மட்டும்தான். நீ இப்படி எல்லாம் வீடியோ போட போட எனக்கு எப்படி ஆகுதுன்னா, ஓகே உனக்கே தெரியுது நீயே தான் இந்த விஷயத்த பண்ற அப்படின்னா உனக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் ஆகும், அதை ஓவர் டூ பண்ணிட்டு உனக்கே ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம நீ இந்த நேரத்துல வந்து ஒரு ஃபிளாப் பண்ண தான் போற, அதை எப்படி மினிமைஸ் பண்றான், டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன இது பண்ணலாங்கிற மாதிரி தான் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. எனக்கு நீ தான் வந்து ஒரு ஹோப் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் நீ தான் கொடுக்குற, நீ அது வந்து கொடுத்து எல்லாம் ராலி பண்ணிங்கிற வர்றப்போ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் திஸ் சைட் ஆஃப் த பார்கெயினை ஃபேன்ஸ் உனக்கு ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் ஆனா அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவங்க வர்றப்போ நார்த் லண்டன் ஃபார் எவர் கத்து, சீட்ல வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உக்காந்துக்கோ, நீ இது பண்ணு அது பண்ணு, சாப்பிடாத, சீக்கிரமா வா, பச்சை தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமா வா காலையில, இதெல்லாம் சொல்றப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஏர்லி கிக் ஆஃப் வரான் ஒவ்வொருத்தரும் வர்றப்போ நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த டெலிவர் பண்றப்போ அவங்களே எவ்வளவு டிசப்பாயிண்டா இருப்பாங்க. எனக்கு என்னன்னா ஐ அப்ரிஷியேட் ஆர்டெட்டா ஃபார் எவ்ரிதிங் தட் இஸ் டன். நம்ம எங்க இருந்து வந்து நம்ம வந்து எங்க இருந்தோம் எதுவுமே வந்துட்டு இல்ல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து கண்டினியூஸா கம்பீட் பண்றோங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். பட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அடுத்த லெவல் காட்டாம நீ மறுபடியும் அதே தப்பு நீ பண்ணிட்டே இருக்கிறப்போ
எனக்கு அடுத்ததுக்கு நான் உன்னை எதை வச்சு உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது? அப்ப நீ சொல்றது எல்லாமே வெறும்னா வந்து வாயில வடை சொல்ற மாதிரி தானே இருக்கு. வெறும்னா காத்து மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது எனக்கு அதுக்கப்புறம்னு வர்றப்போ. இப்ப இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நான் வந்து இந்த டீமா இருந்தா அப்படி பண்ணியிருக்கோம், அந்த டீமா இருந்தா அப்படி பண்ணியிருக்கோம்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த டீமா இருந்தாலும் டைட்டில் ரேஸ்ல இருக்கிறப்போ இங்க இருந்து கேபிட்டலைஸ் பண்ணி அடிச்சுட்டு தூக்கி போனோம். சம்மாவும் வில் கெட் ஆர் பாயிண்ட்ஸ் தான் இருப்பானுங்க. நம்ம ஆமா பேசினதுமே அப்படித்தானே பேசியிருக்கோம் இது வரைக்கும். we don't care about how we play or how we win because நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வருது. ஆமா ப்ரோ, நம்ம வந்து பேசிக் எதிர்பார்க்கிறோம் ப்ரோ. இப்போ டைட்டில் ரேஸ்ல இருந்துட்டு என்னடா பந்து ஃப்ரண்ட்லயே போக இதெல்லாம் பேசிக். மாட்டேங்குது, அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. நம்ம லிட்டரலா வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அங்கதான் வந்து எனக்கு வந்து இவன் எங்க காணும்னா, நீங்க நடால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சூப்பரா தெரியும் ப்ரோ உங்களுக்கு. குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அப்படியே கேம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், அவனோட ம், லெவல் ம், இன்க்ரீஸ் ம், ஆயிட்டே ம். போகும். ஃபைனல்ஸ் வரும்போது அவனோட பெஸ்ட் கேம் கொடுப்பான். ம். அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ்லாம் அப்படியே கம்மியாயிட்டே வரும். நமக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. நமக்கு அன்ஃபோர்ஸ்ட் எரர் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். நமக்கு ஃபுட்பால் அப்படியே லெவல் டவுன் ஆயிட்டே வருது. ரொசார்டு கடைசியா போட்ட கோல் ஆஸ்டன் வில்லான்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. ஆமா. எனக்கு மார்டின் மார்டினெல்லி எப்ப போட்டா கூட ஞாபகம் இல்லை எனக்கு. மேன் சிட்டி, அதுதான் ஒரே கோல்ல வந்து ஆமா மடுவைக்கே PL ல பிரென்ஃபோர்டோட போட்டான்னு நினைக்கிறேன் கடைசியா. மாட்டு வேற யாரு, கியோக்கரஸ் நோ கொஞ்சம் டீசெண்டா போட்டுட்டு இருக்கான்னு வைங்க. நோனி. மிச்சம் தான் சொல்றேன் ப்ரோ, நம்ம அட்டாக்கிங் பிளே, பேட்டர்ன் பிளே ரொம்ப போரா இருக்கு. அத போன்மத் வந்து ஸ்கூல் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம 90 மினிட்ஸ். அப்சல்யூட்லி அதான் ரைட் ஷேடோஸ் வேர்டு. ஷேடோஸ் சேஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. எசே, ட்ரொசார்டு, டோமன் உள்ள வந்து பால் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உள்ள வரானுங்க, அவனுக்கு பால் போடணுங்கிற ஒரு அறிவு இல்லாம விளையாடிட்டு இருந்தோம் பாத்தியா நம்ம. எனக்கு அதுதான் வந்து எனக்கு சுத்தமா என்னதான்டா உங்களுடைய இன்டென்ஷனு எனக்கு சுத்தமா புரியல. சப்ஸ்டியூட்டே ஆகாஷ் எனக்கு வந்து பண்ணிருக்காங்க. இது ஸ்டார்டிங் லைனப்ல இருந்தே இது வந்து பயங்கரமா சொதப்பின மாதிரி தான் இருந்துச்சு இது ஆக்சுவலா. ஆமா நம்ம வந்து நம்மளே பேசியிருக்கோம் எவ்வளவு தடவை இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டார்டிங் லைனப் 3 ரன்னரு பிளஸ் எஸ்பெஷலி கிரியேட்டிவ் பிளேயர் இல்ல வந்து ஹவர்ட்ஸ் தான் கிரியேட்டிவ் பிளேயர். ஹவர்ட்ஸ் என்னைக்குமே சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர், இல்லாட்டி நீ அவனை ஆர்சிஎம்மா போட்டு ஆட விடுற. மத்த பிளேயர் எல்லாம் செட் ஆனா ஓகே, அவன் ஆர்சிஎம்மாவோ இல்லாட்டி சப்போர்ட் ஸ்ட்ரைக்கராவோ போட்டா ஆட விடலாம், ஸ்ட்ரைக்கரா ம். ஆடலைனாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம என்னைக்குமே பேசியிருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ், இப்ப கேலஃபியோரி ஆடணும், டிம்பர் ஆடணும், உனக்கு சுபிமெண்டி ஆடணும், அவங்க எல்லாருமே விளையாடினாதான் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். நிறைய டீம்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். பட் ஆனா ஒரு ம். மேனேஜருடைய வேலைங்கிறது அவங்க எல்லாம் விளையாடப்போ உன்னோட ஓவரால் அவுட்புட்டை விட ரொம்ப பாதகம் இல்லாம பாத்துக்கிறது தான் ஒரு மேனேஜருடைய வேலை. நேத்து ம். அந்த ஒரு கான்செப்ட்லயே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம விளையாடினதுல. இல்லண்ணா, இது என்னை பொறுத்தளவுக்கு வந்து சிம்பிளா வந்து சொல்லணும்னா வந்து நான் வந்து சம்மர் விண்டோலயே நான் சொன்னேன். அதாவது என்னதான் 7-8 பிளேயர் வாங்கினாலும் இவன் சிஸ்டம் மாத்த போறது இல்ல. கரெக்டா? இப்ப எஸ்ஏ வாங்கினோம், கைகோரஷ் வாங்கினோம்னா அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிஸ்டமும் மாத்தல. ஓகேவா? அவன் பெஸ்ட் அவுட் ஆஃப் பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ வந்து இவன் இன்ஜுரியா, இப்போ டிம்பர் இன்ஜுரியா, இப்போ ஒயிட்னால வந்து ஓவர்லேப் நல்லா பண்ணுவான், அவனை கவர் பண்றதுக்கு ஒரு மிட்ஃபீல்டர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. டிம்பர் எப்படி ஆடுறோம்னா அதே மாதிரி அதே தான் மாதிரி தான் இவனும் நீ ஆடுறான். ஆடுறோம். இவனும் ஹவர்ட்ஸ் 14 கூட தான் போக ட்ரை பண்றான். நேத்து மேட்ச்ல போல, பட் முந்தின போல. மேட்ச் விளையாடுறதுல அவன் தான் போயிட்டு இருந்தான். ஆமா ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஏ, ஒடிகார்டு 14ல விளையாடுறானுங்கன்னா அது வேற. ஓகேவா? ஹவர்ட்ஸ்னால அந்த ரோலே விளையாட தெரியாது, ஆனாலும் அவன் அங்க விளையாடுறான். விளையாட தெரியாத ரோல் எப்படி அவனால பண்ண முடியும்? அதே மாதிரி லூயிஸ் கெல்லி, ஹவர்ட்ஸுக்கு என்னதான் ப்ரோ அவன் தெரியும்? நான் சீரியஸா கேக்குறேன். ஹவர்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. அவனுக்கு சென்டர் ஃபார்வர்ட் மட்டும்தான். ஓகேவா? அவனை வந்து அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. அவன் ஹார்ட் ஆனா ஒர்க்கர்ரா. எனக்கு அதனாலதான் அவனை பிடிக்கும். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க் தான் கரெக்ட்னா, பண்ணாம பட் அது இந்த வந்து நிலைமையில எப்படி ப்ரோ? எல்லா ஃபுட்பால் கோல்ஸா பிளேயரும் வந்து ஒர்க்கர் ரிஃப்ளெக்ட் தான் ப்ரோ. ஆகணும். கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. கரெக்ட் தான். இந்த நேரத்துல அவர்த்த டிஃபெண்ட் கூட பண்ண முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். நீங்க சொல்றது என்ன வேணா சொல்லலாம். பொதுவா அந்த நான் தான் செட் டிஃபெண்ட் செட் பண்ணுவேன். பீஸ் ஹெட்லாம் ஷோல்டர்ல எத்தனை வாட்டி ப்ரோ அவன் ஹெட் ஷோல்டர்ல வாங்குவான் ஹவர்ட்ஸ்? கரெக்ட் தான். நான் இந்த எபிசோட்ல நான் எதுவுமே குறை சொல்ல முடியாது. நான் நீங்க என்ன வேணா சொல்லலாம். நான் டிஃபெண்ட் பண்ணவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். கரெக்ட். இன்னொன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னா அதுதான், அதாவது ஒரு பாலோட பாசிங் இது பாத்தீங்கன்னா, இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரெலிகேஷன் டீம்ஸ்லாம் இருக்கும். இன்னைக்கு நான் ஸ்பர்ஸ் மேட்ச் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஸ்பர்ஸ் பாஸ் பண்ணானுங்களோ அதே மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணோம். ஒரு அதோட லோ இன் worst தான் bro நான் கான்ஃபிடன்ஸ். சொல்லுவேன். அதோட worst. அதை விட ஃபர்ஸ்ட் மேபி, ஏன்னா அவனுங்க வந்து அட்லீஸ்ட் இதுக்கும் நம்ம குவாலிட்டி வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட அவே ஃப்ரம் மோசம் ஹோம், அவனுக்கிட்ட. அவங்க அவே ஃப்ரம் ஹோம்னாவது ஒரு சப்ப கட்டு கட்டலாம் ஸ்பர்ஸ். இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது 3 ரன்னர் பிஹைண்ட் ஹவர்ட்ஸ் வந்து பண்றதுங்கிறது அங்கேயே மேட்ச் தோத்துட்டோம். ஏன் போர்ன்மவுத் வந்து அதே மாதிரி பண்ணானுங்க. சிட்டி சிட்டியோட பண்ண ஃப்ரண்ட் அதே ஃபுட்
ஃப்ரண்ட் ஃபோர் பிரஸ் தான் பண்ணானுங்க. ஒரே வித்தியாசம் என்னன்னா சிட்டியோட குவாலிட்டி இல்ல. அந்த ஜுபிமெண்டி வந்து நான் வந்து எவ்வளவோ டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஆர்டெட்டாவோட தப்பு. இவன் வந்து ஓவர் யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா வந்து ஜுபிமெண்டி வந்து 40 கேம்ஸ்க்கு மேல ஆடினது இல்ல. ஓகேவா? இங்க ஆல்ரெடி 50 மேட்ச் ஆடிட்டான். இங்க ஈச் அண்ட் எவ்ரி கேம் ஆடி இருக்கான், இன்க்ளூடிங் FA கப் அகேன்ஸ்ட் மேன்ஸ்ஃபீல்ட், இந்த மாதிரி எல்லா கேமும் ஆடி இருக்கான். ஓகேவா? அதனால வந்து நார்காட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி சோலோ, அதாவது இல்லாட்டி ரைஸ் சோலோ 6-ஆ போயிட்டு வந்து கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்கலாம். இது வந்து இவனுக்கு எப்படி சொல்றது, அது இவனுக்கும் கார்டியாலாக்கு என்ன தெரியும் வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு இல்ல, Guardiola ஒரு க்கும். மெயின் வித்தியாசம். கார்டியோலா வந்து கார்டியால் ரிஸ்க் டேக்கர் ப்ரோ, ஒரு ரிஸ்க் டேக்கர். கரெக்ட், அதேதான் சொல்ல வந்தேன். ரிஸ்க் டேக்கர். ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா அவன் ஒத்துப்பான், Immediate-ஆ எனக்கு வந்து adapt ஒர்க் பண்ணி change ஆகல, பண்ணுவான். சேஞ்ச் பண்ணுவான். இவன் அதையவே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறான். இது எப்படி முடியும்? இப்ப போன்மவுத், அதாவது சிட்டி கூட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திருந்தல. சவுத்தாம்ப்டன் கேம் விடுங்க, ஸ்போர்ட்டிங் கூட வி வுட் ஹவ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட். ஓகேவா? அவே இல்ல, அது நம்ம வந்து ஓகே வி வர் லக்கி அண்ட் வி ஒன் தட். பட் ஆனா வந்து போன்மவுத் கேம் வந்து 100% எனக்கு தெரியும் தோப்போன்ட்டு. அருண் உங்களுக்கும் தெரியும்ல, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் பேசணும். போர்ன்மவுத் கேம்னா நான் ஸ்போர்ட்டிங் முடிஞ்சோடனே நான் தான் சொன்னேன், கண்டிப்பா இந்த கேம் தோத்துருவோம்டா, வாய்ப்பே ஸ்போர்ட்டிங்கே கிடையாது இந்த நம்ம போன மேட்ச்ல. வாரம் பேசணுமே ப்ரோ, ஸ்போர்ட்டிங்கே நம்ம குத்து வாங்க போறதா ப்ரோ பேசியிருந்தோம் நம்ம. ஆமாமா, கண்டிப்பா. கரெக்ட். இது 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 என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ் ரெக்கவர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன்மவுத் கூட ஹோம்ல அடி வாங்குறதுலாம் வந்து பயங்கர மென்டல் பிளாக். இது வந்து இதுக்கும் ஓகே, இட்ஸ் நாட் இம்ப்ரூவிங். ஏன்னா வந்து சிட்டியாவே நெக்ஸ்ட் கேம் ஒரு பர்ன்லி மாதிரி ஹோம் கேம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். சிட்டில கூட எல்லாம் குமர போறானுங்க கண்டிப்பா. அதோட வந்து இட் வில் பி டன். எனக்கெல்லாம் இப்பவே டைட்டில் டன் தான். எனக்கு இப்பவே இதுக்கு மேல இருந்து வந்து இல்ல சொன்னதுதான். இப்ப ஏப்ரல்ல வந்துருச்சு. எனக்கு என்ன தெரியுமா கடுப்பா இருக்கு, நம்ம வந்து அக்டோபர்ல, செப்டம்பர்ல, ஆகஸ்ட்ல, ஏன் நவம்பர், டிசம்பர்ல கூட நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஷாட் யாராலையும் எடுக்க முடியாது. அதை வந்து ஒரு கரெக்ட். பெருமையா வச்சிருந்தோம். நம்ம கோல் அடிக்கிறோமோ இல்லையோ, எங்களோட கோலே ஸ்கோர் பண்ண முடியாதுடா அப்படின்னு. இப்ப என்னடா போற வரவெல்லாம் அடிக்கிறான். நம்ம ஹோம்லயே அந்த அடி வாங்குறோம், அவேலையும் அடி வாங்குறோம். அந்த டிஃபென்ஸ்ங்கிற ஒரு அலெக்ஸ் ஸ்காட் கான்செப்டே இல்ல இப்போ. அலெக்ஸ் ஸ்காட் கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இது அப்படியே அந்த உனாயமரி டேஸ், வெங்கரோட லாஸ்ட் டேஸ் மாதிரி எனக்கு அப்படியே தோணுது. அந்த எனக்கு கோல் ஃபர்ஸ்ட் விட்டுற கோல் அப்படிதான் விதம். இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து நான் நம்ம வந்து எப்படி சொல்றது, போன சீசன் எண்ட்ல வந்துட்டு லிவர்பூலோட நம்ம ஆன்ஃபீல்ட்ல விளையாடுறப்போ டக்குன்னு ஒரு த்ரோ எடுத்துட்டு ஒரு கோல் போட்டுருவான்ல, இதுல இருந்து இதுல டச் லைன்ல இருந்து ஒரு கோல் ஈஸியா வந்துரும். எனக்கு லிட்டரலி அது அந்த பாஸ் போறப்ப எனக்கு தெரியுது, டேய் இது கண்டிப்பா கோல் போகுது, இது வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்துல எவன் மேலயோ பட்டு கோல் போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி சலீபா மேல பட்டு லூப் ஆகுது. எனக்கு அதெல்லாம் பாக்குறப்போ அப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தான் என்ன இந்த பாயிண்ட்ல. ஏன்னா எல்லா டீமுமே வந்துட்டு உனக்கு ஜான்வரியில இருந்து தான் பீக் அடிப்பார். எப்பயுமே சொல்லுவாங்க ஏப்ரல்ல தான் உனக்கு டைட்டில் ரேஸே ஸ்டார்ட் ஆகும். நீ வந்து ஏப்ரல் டைட்டில் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த நேரத்துல வந்துட்டு நீ வந்து பீக் அடிக்கணும். உனக்கு எல்லாமே வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல்ல போற கேம் மாதிரி இருக்கணும். நீ ஓகே, நீ தாறுமாறாலாம் விளையாட தேவையில்லை, நீ வந்துட்டு வந்து ஒரு பயங்கரமான, ஆனா இந்த கேம்குள்ள போறப்ப உனக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். அந்த கான்பிடன்ஸ் தான் ஃபேன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். நீ அந்த கான்பிடன்ஸ் கேம்குள்ள போறப்பவே எனக்கே கொடுக்கல. நீ அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கோம் நம்ம இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. எனக்கு அதுதான் டேய், ஒரு ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணின ஒரு விஷயம். அப்ப பில்டப் ஃப்ரம் த பேக் நம்ம 3-2 தானே பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்ப 2-2 மாத்தினோமோ அப்பையில இருந்து தான் பிரச்சனையே பயங்கரமா ஜாஸ்தியா இருக்கு நம்மளுக்கு. அது ஒர்க் பண்ணி ப்ராபப்ளி இட் லுக்ஸ் வண்டர்ஃபுல் ஆன் பேப்பர். ஒரு ஐடியாவா ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஓகேடா நம்மளுக்கு 6 பேர் அட்டாக்ல இருக்க போறாங்க, எல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னு. ஆனா எக்ஸிகியூஷன் அது பண்ணலங்கிறப்போ நம்ம மேல தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு மொத்தமாவே. அது தேவையில்லாத ஒரு விஷயத்த டச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இப்போ திரும்பி பாக்குறப்போ எனக்கு நம்ம ஆமா பாட்டிலர்ஸ் தான், நம்ம பாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதை தான் நம்ம பண்றோம். நம்ம வந்து ஒரு கரெக்ட் தான். டைட்டில் ரேஸ்லயே இல்லாத ஒரு சிட்டியை டைட்டில் ரேஸ்க்குள்ள கொண்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இருந்துச்சு. அவங்க வந்து சிட்டி பாயிண்ட்ஸ் வந்து சில்லியா தான் டிராப் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல டீம் தான், நல்லா விளையாடுறது தான், அவங்க சில்லியா தான் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அன்னெசரியா கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்களை கேமுக்குள்ள நம்மளே தான் கொண்டு வந்திருக்கோம். லட்டு மாதிரி விளையாடுறான் செல்சி இப்ப அவங்களோட 3 அட்டெம்ப்ட் இதுக்குள்ள. இதே நம்மளா இருந்தோம்னா பாலை தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்திருப்போம். இந்த நேரத்துக்குமே அவங்க கிட்ட பாலை கொடுத்து தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்திருப்போம். எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப வந்து சீரியஸா நம்ம வந்து ஒரு நியூசிலாந்து ப்ரோ, நம்ம கிரிக்கெட்ல அசிங்கப்பட்டாத, நம்ம கிரிக்கெட்ல ஒரு நியூசிலாந்து மாதிரி ப்ரோ. நம்ம கடைசியில போய் எப்பயுமே கோட்டை விட்டுருவோம். நம்மளால வந்து அசிங்கப்பட்டாரா ரொம்ப என்ன எது நம்ம காண்டாவது.
எப்படி ப்ரோ நீங்க சீசன் ஆஃப்டர் சீசன் ஆஃப்டர் சீசன் ஏப்ரல் மாதம் சொல்லி வச்ச மாதிரி பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்க மாட்டானுங்க, டாக்டிக்கலாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், ஒரு பிளான் பியே இருக்கா. நேற்று ஆர்டெட்டாவும் ஆல்பர்ட்டும் பேசிக்கிறானுங்க செகண்ட் ஹாஃப்ல, கேமராமேன் க்ளோஸ் அப் வைக்கிறான், அவனுக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு என்ன ஆன்சரே தெரியல. நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, கிளீனா தெரிஞ்சிச்சு. அப்போ என்னதான் பண்றீங்க ட்ரைனிங்லலாம்? எனக்கு சீரியஸா இவங்க ட்ரைனிங்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ட்ரைனிங்ல அப்படி என்னதான் பண்றீங்க நீங்க? எனக்கு சீரியஸா புரியல. பேக்ரவுண்ட்ல டிக்டாக் வீடியோ போடுறது, இதுல வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்கிரீன் ஒன்று வச்சுட்டு கடைசியா பண்ண நம்ம 100 மிஸ்டேக்ஸ் இந்த சீசன்ல வந்து போட்டு காமிச்சு கிளாஸ் எடுத்திருக்காராம். நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்கடா, அதை வெளியே சோஷியல் மீடியால போட்டு வந்து அதுக்கப்புறம் டே ஆமா நீங்களே குண்டியை காமிச்சிட்டு குத்துங்கடான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீ அதை போட்டு நீ காமிக்கிறீங்கன்னா ஓகே, நீ அதுக்கு ஏத்த மாதிரி பிச்சில் ஏதாச்சும் காட்டுறியா? அதுவும் காட்ட மாட்டேன், போட்டானுங்கடா கோல். இல்ல இல்ல ஆஃப் ஆஃப் ஐயோ, இப்படிலாம் இந்த மூமெண்ட் ஒரு வாட்டியாச்சும் அடுத்த வாரம் பண்ணுவோமா? சான்ஸே கிடையாது. கியோக்ரஸ் போன்மத்தோடே பண்ண மாட்டோம், சிட்டியோட பேத்தி அதுல பண்ண போறோமா? மயிரில் பண்ணு. கியோக்ரஸ் ஆஃப் சைடு கோல் போட்டான்ல, அதுக்கு வந்து கியோக்ரஸை போட்டு அடிக்கிறானுங்க, நீ ஏன் ஆன் சைட்ல இல்ல அப்படின்னு. டேய் அவன் அந்த ரன் 3 வாட்டி ஹோல்ட் பண்றான்டா. கிளிப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவன் வந்து சலிபா கிட்ட சொல்றான் பால போடு, பால இப்படி போவான் அப்படி வருவான், இப்படி போவான் அப்படி வருவான். எத்தனை வாட்டி ப்ரோ ஒரு பிளேயர் ரன்னை ஹோல்ட் பண்ண முடியும்? சோ இதெல்லாம் வந்து எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கு சீரியஸ்லி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகாஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே பண்ணலண்ணா, ஆனஸ்டா சொல்லணும்னா. செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணும் பண்ணல, வேற விஷயம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னன்னா அவனுங்க வந்து மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணானுங்க, ஓகேவா? அவனுக்கே போர் அடிச்சு என்னடா நான் வந்து ஜோனல் பிரஸ் பண்றேன்னா அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணானுங்க. எவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சது, அப்பவும் ஒன்னும் பண்ணல, அப்பவும் வந்து ஒழுங்கா பாஸ் பண்ணல. அங்கதான் எனக்கு சுபிமெண்டி மேல காண்டு. உனக்கு என்ன வேணா கான்பிடன்ஸ் லோவா இருக்கட்டும், உனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்கிறப்போ முகமது எல்னினி கூட பாஸ் பண்ணுவான் அந்த பாஸ். எக்ஸாக்ட்லி ப்ரோ, எக்ஸாக்ட்லி. இவன் வந்து இவனுக்கு என்ன, இவன் ஸ்பெயினோட நம்பர் 6 ப்ராபப்ளி ராட்ரிக்கு அடுத்தது. இவன் வந்து ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அவனுக்கு. இது என்னன்னா இது போர்ன்மவுத் வந்து ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி அவன் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 25 மினிட்ஸ் வரைக்கும் மேன் டு மேன் பண்ணானுங்க. அடுத்த 25 மினிட்ஸ் வந்து 23 மினிட்ஸ் வந்து ஜோனல் பிரஸ் தான் பண்ணானுங்க. அதுலயும் ஒண்ணும் பண்ணல இவனுங்க, ஒண்ணுமே பண்ணல. எனக்கு அதுதான் டேய், அப்ப என்னதான்டா வேணும் உங்களுக்கு? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்ன பண்ணாதான் நீங்க கேம் விளையாடுவீங்க? அப்படிதான் இருந்துச்சு. இதுல என்ன பிரச்சனைனா, நோனி மடுவைக்கே இருக்கான் இல்லையா, அவனை நான் எதுவும் ரொம்ப அடிக்க மாட்டேன். ஆனா வந்து அவனோட ஃபர்ஸ்ட் டச்லாம் இருக்கு பாருங்க, ஒன் ஆஃப் த வர்ஸ்ட். அவன் ஒரு விங்கர்ஸ்ல ஒரு க்ளோஸ் கண்ட்ரோல் இல்லாத விங்கர் இவன் தான். ஒரு ஃபர்ஸ்ட் டச் போரு, அதாவது டெசிஷன் மேக்கிங் போரு, ரொம்ப போரா இருந்தது நேத்திக்கு அவன். பிளஸ் மார்டினெல்லி பத்தி பேச வேணாம், அவன் கெப்பாசிட்டி எவ்வளவு. ஒரு மேட்சுக்கு நோனி வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு பாலை நான் வந்து ஃபீட் ஷிஃப்ட் பண்றேன், கிராஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபீட் ஷிஃப்ட் பண்ணி பாலை காலில் படாம வெளியே பைலைன்ல போகலைன்னா அது ஒரு நோனி விளையாடின மேட்சே கிடையாது. எல்லா மேட்சுமே இதை செய்யறான் ப்ரோ. ஆனா நான் வந்து ஐ அம் கோயிங் டு டிஃபெண்ட் போத் நோனி அண்ட் மார்டினெல்லி. மக்கள் சர்ப்ரைசிங்கா நினைக்கலாம், நம்ம சிஸ்டம்லயே பாவப்பட்ட ஜீவன்கள் யார் தெரியுமா ப்ரோ? விங்கர்ஸ். கரெக்ட் தான், விங்கர்ஸ் தான். நம்ம இல்ல ப்ரோ, அது கரெக்ட் தான். சும்மா நாச்சிக்கு பந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓகே நீ ஒன்னு 2 பேரு பிரஸ் பண்ணுவான், அவனை அப்படி இப்படி ட்ரிபிள் பண்ணி சான்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னா அவன் என்னென்னமோ ட்ரை பண்றான் ப்ரோ. நானி நேத்தி அவன் மேனை பீட் பண்றதுக்கு அதெல்லாம் அவன் மேலதான் நம்ம அந்த எம்பசிஸே போடுறோம். நீ வந்து தனியா நீ உன்னோட 1-on-1 ஸ்கில்ல நீ யூஸ் பண்ணி நீ பாலை இது பண்ண. நீ நம்ம நேத்தி நம்ம மார்டினெல்லியே கிரிட்டிசைஸ் வந்தே நம்ம அவனுக்கு 8 வாட்டி தான் ப்ரோ கொடுத்துருக்கோம் மார்டினெல்லிக்கு. நம்ம யாருக்குமே அதான் சொல்றேனே, நம்ம இப்போ நேத்து நோனி வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த பென் ஒயிட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே அதனால தான் சொன்னேன். இப்போ நோனி வந்துட்டு நம்ம வந்து அவன் பால் எடுக்கிறான், பால் வச்சு எதுவும் பண்ணலங்கிறது ஓகே. ஆனா நோனி கிட்ட பால் வர எல்லா இன்ஸ்டன்ஸுமே அவன் ஐசோலேட்டடா தான் பார்த்தேன். அவன் கூட யாருமே இருந்து நான் எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. மார்டினெல்லிக்கும் அதே தான் நடந்துச்சு. எனக்கு அவன் கிட்ட பால் போனா அவன் பெருசா எதுவும் வந்துட்டு பண்ண மாட்டான், அது வேற ஒரு விஷயம். பட் ஆனா உனக்கு எங்க இருந்து தான் உனக்கு விஷயம் நடக்க போகுது, வேற ஆர் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃப்ரம். அதான் ஒருத்தன் 8 வாட்டி தான் பந்து தரணும், அதுல எழுதி சொன்னா மார்டினெல்லி 4 வாட்டி பந்து நம்ம ஹாஃப்ல தொட்டிருப்போம்.
அப்போ ஒரு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கிங் நான் சொல்றேன், பீக் CR7 பீக் மெஸ்ஸியா இருந்தாலுமே 4 தடவை தான் பாலை அட்டாக்கிங் ஃபேஸ்ல வாங்குறாங்கன்னா மேபி அவங்களோட வேர்ல்ட் கிளாஸ் அவங்க ஏலியன் லெவல் டேலண்ட்னால மேபி ஒரு சான்ஸோ இல்லை ஏதோ ஒரு பண்ணுவானுங்க நான் சொல்லலாம். மிச்சப்படிலாம் யாருனாலும் எதுவுமே பண்ணவே முடியாது ப்ரோ. நம்ம ஆஹ், அவனுங்களை பேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை தான் நான் சொல்றேன். இது இல்லைண்ணா, இது நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? நம்ம பேசிக்கலி வந்து ஒரு லூயி வான்காலோட யுனைடெட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஓகேவா? நீங்க லூயி வான்கால் யுனைடெட் பார்த்திருக்கீங்களா? 60% நீங்க வச்சிருப்பாங்க. எல்லாம் ரூய் வாங்க, எனக்கெல்லாம் ரஃபேல் பெனிட்டஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ரஃபேல் பெனிட்டஸ் இல்ல ஆச்சு வந்து இது பண்ணிட்டு இருந்தான், சாம்பியன்ஸ் லீக்லாம் ஜெயிச்சான். இல்ல, ரஃபேல் பெனிட்டஸ் வந்து அவனோட பிலாசபியே வந்து காம்பாக்ட் டிஃபென்சிவ் ஃபுட்பால் தான். ஸோ அவங்ககிட்ட அது பெருசா எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ஸ்குவாடை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம டிஃபென்சிவா ஆடி பாலை வச்சுட்டு ஒண்ணும் பண்ணாம இதே தான் லூயி வான்கால் டீம் யுனைடெட் பண்ணுவானுங்க. ம் அவனுக்கு ஹாஃப்லயே ம் பாலை ம் வச்சுட்டு ம் ம் இருப்பானுங்க. இதே தான் பண்ணுவானுங்க, இதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் தான் அப்போ ஒரு அசிஸ்டண்டா இருந்தான் ஆமா ஆமா. லூயி வான்காலுக்கு. ஆல்பர்ட் தானே. அவன் தான் இருந்தான். இப்ப தெரியுது என்ன பிரச்சனைன்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு இது ப்ரோ சிஸ்டமேட்டிக் பிரச்சனை தானே, ஒண்ணுமே ஆல்பர்ட் இது பிரச்சனை சொல்லாதீங்க ப்ரோ, தயவு குயிக் செய்து ஃபிக்ஸ் இல்ல. ஆட்டோட்டாவை போட்டு அடிங்க ப்ரோ. நீங்க இல்ல பிரச்சனைங்கிறது எனக்கு மெயின் பிரச்சனை ஆட்டட்டா தான். அது வந்து இல்ல டினையலே கிடையாது. இந்த ஆல்பர்ட் கிளம்புற மாதிரி தானே ப்ரோ இருந்துச்சு. அப்ப ஏன் ப்ரோ அவனை ஆ. கிளப்பி விடல? பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவனை வேற தக்க வச்சு அதான் சொல்றேன்ல ப்ரோ, இவனுங்க எவனெல்லாம் பிரச்சனையை விட்டு அதை விட்டு என்னெல்லாமோ அடிப்பானுங்க ப்ரோ இவனுங்க. எனக்கு அங்கதான் காண்டாகுது. நம்ம ஆட்கள் வந்து நான் பாக்குறேன், ஒருத்தன் போட்டான் எனக்கு ட்விட்டர்ல நேற்று பார்த்தோன்னே நான் ட்விட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் நான். கார்லோஸ் பேஸ்டா இல்ல அதான் அட்டாக்கிங் பேட்டர்னே இந்த சீசன் இல்ல அப்படின்னா. எனக்கு போன வாரம் நம்ம பேசணும் அருண் ப்ரோ, ஞாபகம் இருக்கா ப்ரோ? அப்ப இவன் என்னடா பண்றான் ஆட்டுடா? இப்ப ஆட்டட்டாவோட வேலை தான் என்ன இப்போ? எனக்கு சீரியஸா புரியல. அப்ப அவனுடைய வேலை தான் என்ன? எனக்கு எல்லாருக்கிட்டையும் ஓகே நீ இத சொல்றியா? ஏய் ஆல்பர்ட், இவன் வந்து உன்கிட்ட இத சொல்றான்டா ஆல்பர்ட், இத பண்ணிடு. ஜோவரு அவன் உன்கிட்ட இத பண்ண, ஹெயின்ஸ் உன்கிட்ட இத பண்ண சொல்றான்டா ஜோவரு, இத பண்ணிடு. இது இந்த மெசேஜ் ரிலே பண்றதா அவனுடைய வேலையா? எனக்கு அதை பார்த்தோன்னே நான் வெளில வந்துட்டேன் நானு. சரி இதுக்கு மேல நம்ம ட்விட்டர்ல இருந்தா நம்ம மனநிலைக்கு தான் கேடு பாதிப்பு. அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன் நானு. எனக்கு சீரியஸா புரியல. இப்ப இவனுடைய ரோல் தான் என்ன? ஏன்னா எனக்கு நிக்கலஸ் ஜோவர் தான் உங்க மேனேஜரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா கடுப்பா இருக்கும். இவனுக்கு போறப்ப பார்த்தா நிஜமாவே அவன் தான் மேனேஜரோ, இவன் என்னதான் பண்றான், இவனுக்கு வந்து பண்றது என்ன ரோல்? இவன் இப்ப நம்மளுக்கு வந்து டிஃபென்சிவ் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் கொண்டு வந்தா எல்லாமே ஓகே. கேப்ரியல் சலீபா இருந்தா உங்களுக்கு கேலஃபியரி இல்லாத பட்சத்துல, லைக் நம்ம மிட்ஃபீல்ட்ல வந்து ஜுபிமெண்டி வந்து ஃபார்ம்ல இல்லாத பட்சத்துல பில்டப் ஒர்க் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ கேப்ரியல் சலீபாவை லாக் பண்ணிட்டானுங்க. அப்போ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டானுங்கிறது 1-2 கேம்ல நம்மளுக்கு புதுசா தெரியறது கிடையாது. ஜான்வரிலேருந்து தெரிஞ்சுன்னு இருக்கு நம்மளுக்கு. அதை மாத்துறது தான் ஒரு மேனேஜர் கோச்சோடைய வேலை. அப்ப நீ இது மாத்தாம இன்னுமே வந்து நீ பண்ணிட்டு இருக்க, நம்ம ஜோவருடைய ஜீனியஸால மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கோல் போகுதுன்னா அப்ப உன்னுடைய ரோல் தான் என்ன? இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேணாம். சரி எப்படியாச்சும் நீ வந்து சீசன் எண்டுக்குள்ள அப்படியே வந்து தட்டி ஓட்டிட்டே போயிட்டு நீ எப்படியாவது 1-0 ஜெயிச்சிருவேன் தான் இருந்தோம். இந்த பாயிண்ட்ல மறுபடியும் இந்த அதே படம் ரீரிலீஸ் பண்றானுங்க. இப்ப இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் 225 டேஸ் ஆஃப் ரீரிலீஸ் ஆஃப் அயன் அப்படி எல்லாம் போடுறானுங்கல்ல. அந்த மாதிரி தான் 225 டேஸ் ஆஃப் ரீரிலீஸ் ஆஃப் ஆர்சனல் 22-23 கேம்பெயின் ஃபாலோயிங் எவ்ரி சீசன். அதே மாதிரி தான் இருக்கு இப்ப திருப்பி மறுபடியுமே. இது வந்து ஒரு கிளப்பா நம்மளுக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி இருக்குது. இது வந்து காலங்காலமா நடக்குது. இது வந்து நான் புதுசா நானும் எவ்வளவோ வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவோ வருஷமா வெங்கர் காலத்துல இருந்து நான் பாக்குற ஒரு விஷயம், ஏப்ரல்ல இது நடக்குது. ஒரு கிளப்பா நம்மளுடைய ஸ்டேச்சரே வந்துட்டு இப்படி இருக்கிறப்போ அதை மாத்துறதுக்கு ஆட்டட்டா எவ்வளவோ பண்ணியிருக்கான், எக்கச்சக்கமான விஷயத்த மாத்திருக்கான். பட் இங்க மாத்த முடியலன்னா இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவனுடைய டாப் சீலிங். இதுதான் வந்து உனக்கு லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பசில் அப்படின்னு யோசிக்கிற. நம்ம ஏப்ரல்ல வந்து இப்ப நம்ம வந்து எவ்வளவு சொதப்புறோமோ அதை பிக்ஸ் பண்றதுதான் நம்மளுடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பசில்னா, அந்த லாஸ்ட் பார்ட் நீ இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப என்னதான் ரோல், என்னதான் பண்றது? நீ எல்லாமே பண்ணிருக்க, நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் இங்க இருந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு நீ தான் கரெக்டாலாங்கிற ஒரு கேள்வியை எனக்கு வந்துட்டு பயங்கரமா இந்த சீசன் எனக்கு இருந்த அளவுக்கு எந்த சீசனுமே இருக்கல இது வரைக்குமே. அதுவும் இந்த சீசன் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லுவேன், ஜான்வரியில இருந்து. ஏதாவது நான் மறுபடியும் நிறைய பல தடவை சொல்லியிருக்கேன். டிசம்பர் 31 நம்ம வில்லா கேம் நானும் அரவிந்த் எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தோம். வில்லா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஏதோ ஒன்னு ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்க இருந்து நம்ம வந்து ஒழுங்கா ஆடி ஜெயிக்க போறோம்னு இருந்துச்சு. ஆனா ஜான்வரியில நம்ம ஆட ஆரம்பிச்ச முதல் கேம்ல இருந்து அந்த கான்பிடன்ஸே மொத்தமா போயிடுச்சு. இல்லைண்ணா, அந்த லிவர்பூல் கேம்ல ஹோம்ல நடக்கும். செகண்ட் ஹாஃப்ல வச்சு லிவர்பூல்ல பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் லிவர்பூல் டாமினேட் பண்ணுவானுங்க 0-0 அந்த டிரால.
எனக்கு அன்னைக்கு தெரியும். பாலை வச்சுட்டு நம்மள்கிட்ட பாலே கொடுக்கல. எனக்கு அப்பவே டேய் என்னடா நடக்குது, நம்ம வீட்ல தானே விளையாடுறோம், என்ன இவங்க பால் வச்சு நம்மளுக்கு கொடுக்காம விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. அதாவது அதான் சொல்றேன், நீங்க வந்து ஹேவன் ப்ரோ சொன்ன மாதிரி மெஸ்ஸி ரொனால்டோ வந்தாலுமே இந்த சிஸ்டம்ல வந்து அவனுக்கு காம்பாக்டா உட்காந்து ஒரு சென்டர் ஃபார்வர்டுக்கு பால் கிடைச்சு ஒரு விங்கருக்கு பாக்ஸுக்குள்ள பால் கிடைக்கிறதுக்குள்ள வயசாயிடும் அந்த விங்கருக்கு. நான் அந்த லெவலுக்கு தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விங்கருக்கோ ஒரு 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 சென்டர் ஃபார்வர்டுக்கோ வந்து ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு 5-6 டச் பாக்ஸ்லயே எடுக்கணும். ஆமா விங்கர்ஸ் எல்லாம் வந்து மொத்த மேட்ச்லயாவே மொத்த மேட்ச் ஃபுல்லாவே அவ்வளவுதான் எடுக்கிறானுங்க. அது வைடாவே அவ்வளவுதான் எடுக்கிறானுங்க. நம்ம ஹாஃப்ல அவ்வளவுதான் நம்ம எடுக்கிறானுங்க. விங்கர் வந்து 2 பேரை பீட் பண்ணி தான் பாக்ஸ்ல டச்சே பண்ண முடியுது பால். அதுதான் இப்போ ஒரு ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் தி அட்டாக் கொண்டு வர முடியலன்னா நீ வந்து என்ன கோச் பண்ற? நீ டிஃபென்சிவா தான் கோச் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ மொரினியோ டீம்ஸை கம்பேர் பண்றானுங்க. மொரினியோ டீம்ஸ்லாம் அப்படி கிடையாது. அவனுக்கு ஃப்ரண்ட்ல ரூத்லெஸ்ஸா இருப்பானுங்க. ஃப்ரண்ட்ல பால் போச்சுன்னா கன்ஃபார்ம்டா உனக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் இப்ப எப்படி சொல்றது, பாலை வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க. உன்னுடைய அட்டாக், உன்னுடைய ஆக்ஷன் வந்து ப்ரோக்ரஸிவா இருக்கணும் அந்த பாயிண்ட்ல இருந்துங்கிறது அவங்களுக்கு கிளீனா தெரியும். ஸ்பீடா இருக்கும். அவனுக்கு நம்ம அட்டாக்லாம் பாத்தீங்கன்னா மொரினியோட டிஃபென்சிவ் இது, சிமியோனோட டிஃபென்சிவ் இது எல்லாமே பேசுறோம். பட் அவங்க எல்லாம் அட்டாக்ல வந்து அவங்களுடைய இது வந்துட்டு பயங்கர ரூத்லெஸ்ஸா இருக்கும். இன்டிசைசிவா இருக்கவே இருக்காது. ப்ரோ என்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுவானுங்க மொரினியோ டீம், சிமியோனி டீம்லாம். நம்ம கவுண்டர் அட்டாக் 0 நமக்கு. இன்டிசைசிவா இருக்கும் நம்மளுக்கு. அவங்களுக்கு எல்லாம் பயங்கர டிசைசிவா இருக்கும். இந்த ஓகே நம்ம வந்து இப்படிதான் டிஃபெண்ட் பண்ண போறோம், ஆனா பால் வெளியே வந்துடுச்சுன்னா 4 பாஸ் 4 ஸ்டெப்ல கோல் போகணும். கரெக்ட். அந்த அட்டாக் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம். போலையா மறுபடியும் அந்த நேரத்துல நம்மளோட டிஃபென்சிவ் ஷேப் நம்மள ஹெல்ப் பண்ணும். நம்ம மறுபடியும் நம்ம ரீகலெக்ட் பண்ணி நம்ம ரீகூப் பண்றதுக்கு. பட் ஆனா பால் கிடைக்கிறப்ப நம்ம டிசைசிவா இருந்து நம்ம போய் கோல் பண்ணணும். அப்படிதான் இருக்கும். நீனு உன்னோட அட்டாக்கருக்கு பால் போக மாட்டேங்குது. எனக்கு நம்ம வாரம் எனக்கு அதான் கடுப்பா இருக்கு. வாரம் இது நம்ம பார்த்து நம்மளுக்கே தெரியுது நம்ம கிட்ட வந்து பால் வருது, பில்டப் ராயா தான் பண்றான். அவன் ராயா தான் உனக்கு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், ராயா தான் பில்டப் பண்றாங்கிறப்போ அவன் உசுரை கொடுத்து அவனும் எவ்வளவு முடியுமோ பண்றான். அந்த நடுவுல ஒரு பால் போட்டு ஹவர்ட்ஸ் மார்டினெல்லிக்கு ஒரு பால் போடுறான்னு சொல்லிட்டு ஒரு பால் போடுவானே, அதெல்லாம் எனக்கு வந்து வயிறு எரியுது. டேய் சிம்பிள் நம்பர் 10 கோல் கீப்பர் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? நானே வந்துட்டு பாலை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணி நேரா வந்துட்டு இவன் நெல்சன் கிட்ட பாலை கொடுப்பான். அவன் நல்ல வேலை, அவன் நம்ம நல்ல நேரம் அவன் அதை ஆன்டிசிபேட் பண்ணாம நேரா ஓடி வந்துருவான். அதனால அந்த நேரத்துல கோல் போவாது. இன்னும் உனக்கு கிரியேட்டிவ் பிளேயர் இல்லாத பட்சத்துல உனக்கு கோல் கீப்பர் தான் உடைய கிரியேட்டிவ் பிளேயர்னா அன்னெசரி ரிஸ்க் கோல் கீப்பர் எடுத்துட்டு இருக்கான். இந்த ரிஸ்க் எல்லாம் கோல் கீப்பர் எடுக்கவே கூடாது. இல்ல அருண், நான் நேத்துக்கு MLS ஆடினா ஓகேவா? MLS ஓட ஸ்ட்ரென்த் என்ன கேரி நீங்க சொல்லுங்க. பிரஸ் வெயிட் பண்ணி கேரி பண்றது. கரெக்டா? ஆமா சரியா. ஜுபிமெண்டினால தனியா பண்ண முடியல. இப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும், என்ன செட்டப் பண்ணு, நீ அவன் கூட இரு, பில்டப் ஃபேஸ்ல கூட இரு, நீ கேரி பண்ணிட்டு போ. இவன் நேத்துக்கு எங்க இருந்தா நீங்களே சொல்லுங்க. அவன் வைடா இருந்தான், பாதி நாள் வந்து வைடா இருந்தான். அதுவும் சரி ஒரே லைன், மார்டினெல்லி இவனும் ஒரே லைன்ல வந்து பேசி இது பண்ணிட்டு இருந்தான். அதனால வந்துட்டு பால் எங்க ரிசீவ் பண்றதுனே அவனுக்கு ஒன்றும் தெரியல. கரெக்டா? MLS வந்து எங்க போய் வாங்கணும், வைடா நின்று அவன் வைடான பிளேயர்லாம் கிடையாது. கரெக்டா? அவன் சென்ட்ரலான பிளேயரு. அவன் எப்படி பாலை வின் பண்ணோங்கிறது தெரியும். அவன் சென்ட்ரலா பில்டப்லயே இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் ஆட விட்ட? ராயன் கவர் பண்ணல ப்ரோ. ஜுபிமெண்டி அவ்வளவு திணறான் ப்ரோ. ராயன் கவர் பண்ணல. ராயன் கவர் பண்ண அதுதான் நீ ராயன் இல்ல நடுவுல. நம்ம பால் யோசிக்கிறதே அப்படிதான். ஐயோ MLS ஃப்ரண்ட்ல வந்துட்டா ராயனுக்கு ஸ்பேஸ் இருக்குமே, ஸோ MLS நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற நம்ம தாட் ப்ராசஸே நெகட்டிவான தாட் ப்ராசஸ். பால் லூஸ் பண்ணா என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் யோசிக்கிறோமே தவிர்த்து கால்ல பால் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோங்கிறத பத்தி இன்னைக்குமே யோசிக்க மாட்டோம். கரெக்ட். இல்ல மிட்ஃபீல்ட் இழுத்து வந்து ஆடினான்னா ராயனும் நடுவுல வந்துதான் ஆகணும். இல்லாட்டி மேன் வந்து ஃப்ரீ தானே. அதான் அப்படின்னா வந்து ஈஸியா ட்ரிபிள் பண்ணிட்டு உள்ள போலாம். இந்த மூளை நமக்கு இருக்கிறது கூட அவனுக்கு கூட இல்ல. எனக்கு பால் வந்தா தெரியுதுடா கிளீனா. லைக் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் வந்து ராயா வந்துட்டு சலிபாக் போடுறான், ஓகே பில்டப் பண்றான். நான் அவன் சலிபா பாக்குறான், பக்கத்துல ஒயிட் தான் இருக்கு, அவனை எதுவும் பண்ண முடியல. திருப்பி ராயாக்கு போடுறான், ராயா ரைஸ், மறுபடியும் வந்து ராயா சலிபாக்கு போடுறான், சலிபா ஒயிட்டுக்கு போடுறான். ஓகே அது வரைக்கும் ஓகே. ஒயிட் வந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்துட்டு அடுத்த ஜோனுக்குள்ள ட்ரை பண்றான். மறுபடியும் ஒயிட் பேக் பாஸ் சலிபாக்கு, சலிபா டு ராயால இருந்து கேப்ரியல்ல இருந்து மறுபடியும் வந்து ரைஸ் வந்து அப்படி ஏதோ ஓடி எல்லாம் போயிட்டு சுத்தி எல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஆப்ஷன் இல்லாம அவனு திருப்பி இவன்கிட்ட தான் கொடுக்குறான். ஆமா இது பாஸுங்கிறது இங்கதான் வரப்போகுதுங்கிறது வெளியே இருந்து பாக்குற எனக்கு தெரியுது.
இது ஒரு இவனுங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நம்ம இதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்கு சீரியஸா ஒரு சாவியே இல்லாத கதவுக்கு இடிச்சிடுச்சு நம்ம வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் முட்டாள் மாதிரி மண்டையால முட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஒரு ஒரு ஹோம்ல விளையாடுறப்போ நம்ம கிரவுடு கிவ்டு எல்லாம் எவ்வளவு வேணா குறை சொல்லலாம்டா. பட் ஆனா நீ என்னத்தை நீ அவுட்புட் கொடுக்குறங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். நீ வந்து நம்மளுடைய கிரவுடு தெரியும் உனக்கு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா இதுவாயிடுவாங்கன்னு. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நீயும் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல எனக்கு ஃபுட்பாலே ஆட தெரியாதுங்கிற மாதிரி நீ விளையாடுறப்போ நீ கிரவுடு கிட்ட ரிட்டர்ன் என்ன எதிர்பார்க்கற? எனக்கு அது ப்ரோ புரியல. நீ கிரவுடுக்கு நீ என்ன குடுக்குற ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதுக்கு? அவங்க தான் காசு கொடுத்து வந்து மேட்ச் பாக்குறானுங்க. அது அவங்க தலையெழுத்து காசு கொடுத்து வந்து மேட்ச் பாக்குறானுங்க பாவம். அவங்க கிட்ட நீ என்னெல்லாமோ கேக்குற. அவங்க கேக்குறது ஒரே விஷயம். நல்ல ஃபுட்பால் இல்லனாலும் ஒரு பாயிண்ட் எடுக்கிற மாதிரியான ஃபுட்பால் ஆச்சு விளையாடுங்கடா அப்படின்னு. நீ அது கூட விளையாட மாட்ற. அந்த செகண்ட் கோலுக்கு பெனல்டி தான். நல்ல சூப்பர் பெனல்டி. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். சரியான பெனல்டி. நான் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் கியோக்ரஸ் ஹவர்ட்ஸ் கையில பால் வச்சிருந்தப்போ ஐயோ என்னடா இவன் வச்சிருக்கான் இவன் எடுக்க போறானோன்னு நினைச்சேன். நல்ல வேலையா சேம். பால் வச்சுட்டு கியோக்ரஸ் எடுக்க விட்டான். பட் அந்த ஹேண்ட் பாலுமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அது ஹேண்ட் பால். கரெக்ட். அது வெளிய போற பால் அது ஆக்சுவலா ஹேண்ட் பால் அது. நம்மளுக்கு அது ஹேண்ட் பால் நம்மளுடைய இப்ப புது லாஸ் வந்துட்டு அவன் கையை நீ எங்கே வெளியே கொண்டு வந்தாலுமே அது வந்து ஒரு ஹேண்ட் பால் பெண்ணுங்கிறதுனால நம்மளுக்கு கிடைச்சது. நீ அதை யூஸ் பண்ற. அதுக்கப்புறமாச்சும் நீ ஏதாச்சும் உருப்படியா ஒரு வேலை பண்ணினியா? வர்ஸ்ட் ஃபேஸ் எது தெரியுமா ப்ரோ? நேத்து 90 மினிட்ஸ்லயே ஒன் ஆஃப் த worst ஃபேசஸ் ஆஃப் அவர் ஃபுட்பால் எங்க தெரியுமா ப்ரோ? அந்த 1-1 ஈக்குவலைசருக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஹாஃப் டைம் வரைக்கும் நம்ம ஆடி இருப்போம் பாத்தீங்களா? ம். நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே 1-1 ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம் ஹோம். இப்ப ஹோம்ல நம்ம விளையாடுறோம். நம்ம ஹோம்ல தான் மேல விளையாடுறோம். போவோம். இப்ப நம்ம சரி ஓகே லெவல் இன்க்ரீஸ் பண்ண போனோம் அப்படின்னு நினைச்சா அந்த 10 நிமிஷம் ரெஃப்ரி ப்ளீஸ் ப்ளோ த விசில்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா. ஹாஃப் டைம் விசில் அடிப்பா என்னப்பா 2 நிமிஷம் தான் கொடுக்குறீங்க ஹாஃப் டைம் இன்ஜுரி டைம் தயவு செஞ்சு முடிச்சு விடுங்க. அப்படிதான் இருந்துச்சு சீரியஸா. யா 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 agree. விசில் அடிச்சுடுங்க அப்படி. அப்பனா பாருங்க நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க bro. எனக்கு எது தெரியுமா இருக்கலே வேர்ஸ் ஃபேஸ். நம்ம வந்து 1-1 இருக்கிறப்ப அவங்க கோல் போட்டாங்கல்ல செகண்ட் கோல். அதுக்கு முந்தின ஒரு 10 நிமிஷம் அதுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு முந்தின ஒரு 10 நிமிஷமும் அதுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க தான் ஃபுல் அட்டாக்ல இருக்கானுங்க. நம்ம தான் Correct. ஹோம்ல விளையாடுறோம். நம்மளுக்கு தான் அந்த கோல் இன்னும் முக்கியமா தேவை. அவங்க வந்துட்டு அதை பாக்குறப்போ எந்த டீம் வந்துட்டு லீக் சேஸ் பண்ணுது எந்த டீம் லீக் எடுக்கணும் ட்ரை பண்ணதுக்குதே தெரியல. அதே Correct. மாதிரி 2-1 அவங்க போட்டதுக்கு அப்புறம் மூணாவது கோல் போடுறதுக்கு அவன் தான் போறான். ஆமா நம்ம வந்து அந்த ரெண்டாவது கோல் ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிறதுக்கு பால கூட எனக்கு பிளேயர்ஸை பிளேம் பண்றப்ப எனக்கு அதான் கடுப்பா இருக்கு. இந்த பிளேயர்ஸுக்கு எங்க இருந்து வருது? வாங்கின பிளேயர்ஸ் ஜோக்கரஸ் தவிர்த்து எல்லா பிளேயருமே மேனேஜர் ஹேண்ட் பிக் பண்ணின பிளேயர். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இதுல நீ உனக்கு சாக்கா உனக்கு நீ இன்ஹெரிட் பண்ண பிளேயர். கான்ட்ராக்ட் வந்து இவன் கொடுத்திருப்பான். கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நீ கொடுத்திருப்ப. அதான் மார்டினெல்லி இவன் இன்ஹெரிட் பண்ண பிளேயர். மத்தபடி எல்லா பிளேயருமே கியோக்கரஸ் தவிர்த்து நீ வேணும் கேட்ட கியோக்கரஸ் தான் பெட்டா ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சிருக்கான். அப்ப அவனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்க கிட்ட இருந்து மேக்ஸிமம் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது உனக்கு தான் தெரியும். நீ என்ன எனர்ஜி கொடுக்குறியோ அதுதான் டிரான்ஸ்மிட் ஆகுது. நீ அந்த நேரத்துல வந்து எல்லாரும் வந்துட்டு பிளேயர்ஸ் பேசிக்ஸ் பண்ண ட்ரை பண்ற ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஆமா பிளேயர்ஸ் பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ண ட்ரை பண்ற மாட்டாங்க. ஏன்னா பேசிக்ஸே ஃபக்டப்பா இருக்கு நம்மளுக்கு. நம்மளுடைய செட்டப் அண்ட் பேசிக்ஸே வந்து இவ்வளவு மோசமா இருக்கு. 4 மாசமா இப்ப ஏப்ரல் வந்துட்டோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 4 மாசம். அப்ப அந்த 4 மாசத்துல நீ என்ன செட் பண்றியோ அதுவே மோசமா இருக்கிறப்ப நான் எப்படி பிளேயர்ஸ் இதுக்கு மேல பிளேம் பண்ண முடியும்? நீ செட்டப் ஓகே இதுதான்டா என் பிளானு. நான் வந்து உன்னுடைய போன்மோத் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை வந்து முறையடிக்கிறதுக்காக நான் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். இதுதான் என் பிளானு. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே நான் பிளேயர்ஸை பிளேம் பண்றதுக்கு ரெடி. ஆகாஷ் சொல்ற மாதிரி மேன் டு மேன் பண்றான். மேன் டு மேன் பண்ணி அவன் எதுவும் பண்ணல. சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு ஓப்பனா விடுறான். கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஓப்பனா ஆடி பார்க்கலாமே ஜோனல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையும் விடுறான். அது செய்யறப்போ உன்னால எதுவும் பண்ண முடியல. அப்ப நீ உன்னுடைய இதை பிரேக் பண்றதுக்கான உன்னுடைய பிளானும் எதுவும் இல்ல. சோ எக்ஸிகியூஷன்ல ப்ராப்ளம்னு என்னால சொல்ல முடியல. அப்ப எனக்கு பிளேயர்ஸ் இந்த பாயிண்ட்ல பிளேம் பண்ணி எனக்கு பிரயோஜனமே இல்ல. பிளேயர்ஸை பிளேம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? மேனேஜர் தான் இது கொண்டு வருது எல்லாமே. எனக்கும் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் ரூட் காஸ் ஆர்டெட்டா ப்ரோ. ஆர்டெட்டா அண்ட் டாக்டிக்ஸ் அதுதான் ரூட் காஸ். இப்போ நம்ம பிஎஸ்ஜி பாக்குறோம். பிஎஸ்ஜி ஒரு ஃபுட்பால் ஆடுறானுங்கன்னா அது வந்து அந்த பிளேயர்ஸா இருக்கிறது கிடையாது. அந்த மேனேஜர் அந்த ஃபுட்பால் ஆட வைக்கிறான். நீ அந்த ரிஸ்க் எடு, நீ இங்க இந்த மாதிரி பாஸ் போடு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் அந்த ரிஸ்க் எடுத்து அவன் ஆட வைக்கிறான். இப்போ உஸ்மான் டெம்பலே வாஸ் அ ஃபெயில்டு பொட்டன்ஷியல் பிளேயர். ஒரு பயங்கரமா வந்து ஒரு ஸ்டார்டம் இருக்க போற ஒரு பிளேயர் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு பிளேயரு பார்சலோனாவுக்கு போய் இவன் வந்து தேரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி
பிஎஸ்ஜிக்கு வந்த ஒரு பிளேயரை அவன் டாக்டிக்கல் இதுல அவன் ஒரு விங்கரா கூட ஆட வைக்கல, ஒரு ஃபால்ஸ் லைனா சென்டர் ஆட ஃபார்வர்ட். வச்சு ம் ம் பேலண்டியார் ஜெயிக்க வைக்கிறான். சரி ஓகே, நம்ம நம்ம வந்து டெம்பலே வந்து ஓட இந்த விட்டா மாதிரி தானே அடி வாங்குறான் அவன். அவனை ஓட விடாம வேலை பார்க்க வைப்போம். அந்த வேலை தானே ஆமா பார்க்க நம்ம வைக்கணும் வந்து அவனை. அவனை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு பேலண்டியார் வாங்க வைக்கிறான். அது வந்து ஒரு கோச்சிங்கா ஒரு மேனேஜரா அவன் எடுத்த ஒரு டாக்டிக்கல் டிசிஷன். நம்ம வந்து என்ன ப்ரோ பண்றோம்? நம்ம ஒழுங்கா ஆடுறவனையும் இல்ல இல்ல நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அது கிடையாது. இதுதான் உன்னுடைய கட்டம். இந்த கட்டத்துக்குள்ள நில்லு. எனக்கு ஒரு சில இடத்துலலாம் நம்ம பால லூஸ் பண்றோம். பால லூஸ் பண்ற நேரத்துல அந்த பால நீ வந்து யார் வந்து அட்டாக் பண்ணுவான்னு எவன் இதை எதிர்பார்க்கறியோ அவன் வந்துட்டு சில மாதிரி நின்னுடுறான் ஒரு பாயிண்ட்ல. அந்த ரீபவுண்ட் ஆகி ஒரு லூஸ் பால் அட்டாக் பண்றது கூட எவனும் வர மாட்டான். ஏன்னா அவங்க அவங்க மேல பயம் இருக்குன்னா ஐயோ டிஃபென்சிவ் ஷேப் போயிட போகுது, நம்ம டிஃபென்சிவ் ஷேப்பை விட்டுருவோமே. டேய் நீங்க டிஃபென்சிவ் ஷேப்பை உள்ளனாலுமே அவன் உள்ளுக்குள்ள அப்படியே நைஃப் த்ரூ பட்டர் மாதிரி தானடா போறான் அவன் உள்ளுக்குள்ள. நம்ம என்ன டிஃபென்சிவ் ஷேப் வச்சிருந்தோம் எனக்கு புரியல. நம்ம பண்றது எல்லாமே வச்சுட்டு அவன் அழகா நம்ம கூட அதுக்கு அதை தாண்டி நம்மள வந்து உள்ளுக்குள்ள தட்டி பால் எடுத்து தான் உள்ள வரான் அவன். இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்பால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா நம்மளே வந்துட்டு மம்மி மம்மி மாதிரி நம்மளே வந்து உள்ளுக்குள்ள அந்த இது துணியை வச்சு சுத்திக்கிட்ட மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கோம். எல்லாருமே இப்படிதான் ஆமா ஆடுறானுங்க. ஆமா எல்லாருமே ஒரு பயத்துல தான் விளையாடுறானுங்க. அந்த பயம் வந்து இத தோத்துருவோமோங்கிற பயம் ரொம்ப 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 அது மேனேஜர் தான் மாத்தணும். வேற யாராலையுமே மாத்த முடியாது. ஆமா அதான் bro தோத்துருவோமோங்கிற சொன்னேன். பயம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்டேட்டா இவ்வளவு தூரம் நம்ம எனக்கு ஒரு சைடு நான் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஏன்னா எனக்கு புரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் தான். அது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஜெனரேஷனல் ட்ராமா, ஒரு 22 வருஷம் ட்ராமாவை பீட் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சாதாரணமா நடக்காது. ஆனா நம்மளோட அப்ரோச் இருக்குல்ல, அதை பீட் பண்றதுக்கு அது ரொம்ப தவறா இருக்கு. அதுல வந்து ஒரு மாற்றமே இல்ல. அது the approach screams that we are scared. எக்ஸாக்ட்லி. that is a big problem. அப்ரோச்லயே வந்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நாங்க வந்து இதுக்கு மேல வந்து இந்த பயத்தை வந்து நாங்க வந்து இப்படிதான் பயம் இல்லாம ஆடணுங்கிறத தாண்டி பயந்துகிட்டே தோத்துக்க கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம விளையாடுறோம். ஆமா அது அந்த அந்த ஒரு இவனும் சும்மா இருக்க மாட்டான். ஒவ்வொரு மேட்சுக்கு முன்ன அப்புறமும் வந்துட்டு எங்களுக்கு வந்து வயத்துல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கோம், எங்களுக்கு வந்து பசி ஜாஸ்தியா இருக்கு, எவ்வளவு நாள் தூக்கம் நான் இது கட்டிட்டு இருக்கு அப்படி. உட்கார்றது? டேக் இட் இந்த சின் வாங்கி வாங்கி தவடாக்கி வடலாம் கிழிஞ்சிச்சு எனக்கு. சின்ல வாங்கி வாங்கி ஃபயர் இந்த பெல்லி வந்து அல்சர் வந்துருச்சு எல்லாருக்கும். சீரியஸா இன்னைக்கு இவன் சொல்றதால அப்படிதான் இருக்கு. டேய் டேக் இட் இந்த என்னடா ஆப்போசிஷன் இது பண்ணிட்டு இருக்க நீனு. நீ நம்ம கேவலமா விளையாடுறோம். திஸ் இஸ் ஃபுட்பால், இட் ஹேப்பன்ஸ். அப்புறம் நீ வந்து கணக்கு சொல்லாதடா நாங்க வந்து 3 வருஷத்துல வந்து நாங்க தான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம்னு. எந்த நேரத்துல பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த நேரத்துல உன்னால எடுக்க முடியல, அது வருஷம் நடக்குதுன்னா நீ 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம் 3 வருஷத்துல? அதான் சொல்றேன் நானு. ஒரு பிரயோஜனமே இல்ல ப்ரோ. இதுல டைமிங் வேற சொல்றான். எனக்கு அந்த டைமிங் சொல்றப்பதான் எனக்கு அந்த ஓகே ஒரு ஃபேஸ்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். டைமிங்கிறது உனக்கு எல்லாமே கரெக்டா நடக்கணுங்கிறது. ஆனா அந்த டைமிங்க உன் ஃபேவர்ல வந்து பண்ணணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. அந்த அதே விஷயம் மறுபடியும் நடக்குது அப்படின்னா நீ எப்படி அந்த நேரத்துல டைமிங்க ப்ளேம் பண்ணுவ? அப்போ உன் கையில ஸ்குவாடும் இருக்கிறப்ப நீ இதான் பண்ண போறேன்னா அது உன்னுடைய பேட் லக். எப்படி அது உன்னுடைய லக்கு தானே. அது இந்த சீசன்ல நம்மளால வந்து இன்ஜுரிஸ் சொல்ல முடியாது. இன்ஜுரிஸ் இருக்கு நம்மளுக்கு. பட் ஆனா பிளேயர் ஸ்குவாட் வச்சிருக்கோம் அதை பண்றதுக்கு. அந்த ஸ்குவாட்ல பிக் பண்ணின பிளேயர்ஸும் இவனுடைய பிளேயர்ஸ் தான். ஒரு சாக்கா இல்ல அந்த நேரத்துல நம்ம நோனி மடுவுக்கு கொண்டு வரோம், நோனி மடுவுக்கு வாங்கியிருக்கோம்னா அவனுக்கு 52 மில்லியன் ஸ்பெல் பண்ணி வாங்கி வந்ததும் நீ தான். ஒரு செமென்யோ இருந்திருக்கான் நம்மளுக்கு அந்த நேரத்துல வாங்க முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தப்போ செமென்யோ வேணான்னு சொன்னவனும் நீ தான். கடைசியில எசே வந்துட்டு உனக்கு கால் பண்ணி வந்தப்போ எசே கூட்டு வந்ததும் நீ தான். சோ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே உன்னோடதா இருக்கிறப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம இன்ஜுரிஸும் பிளேம் பண்ண முடியாது. இந்த சீசன்ல நம்ம ரெஃப்ரி கால்ஸும் பிளேம் பண்ண முடியாது. ரெஃப்ரி கால்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து 50-50s எல்லாம் நம்மளுக்கு யூசுவலா வரதை விட நம்மளுக்கு நல்லா தான் ஃபேவர்ல வந்திருக்கு. நேத்தியே ரெஃப்ரி புண்ணி வந்தப்போ ஒரு பெனல்டி. அதுதான் சொன்னேன். அப்ப இந்த புது ரூல்னால தான் நம்மளுக்கு நேற்று பெனல்ட்டி வந்துச்சு. ஓகே நீ இப்படி எல்லாம் இருக்கிறப்போ இந்த கணக்கு போடுற 300 பாயிண்ட்னு சொல்ற, டைமிங் முக்கியம்னு சொல்ற, அப்ப உன் கையில இருக்கிற டைமிங் அந்த உன் கையில இருக்கிற விஷயம் எதுதான்? இப்ப நீ எதுதான் பண்ணுவ? எதுவுமே எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இவன் பேசுறது எனக்கு வந்து வர வர நிறைய பேசுறது இவன் வந்து வாயில வடை சுடுறதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சா கோல்ட் மெடல் வாங்கிட்டு வருவான் வாரம் நம்பால். அப்படிதான் இருக்கு. சுட்டு போட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் ஆர்டா பாட்டுக்கு அப்படியே. அதான் இப்ப வருது பாரு வடை, அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு அதான் பயங்கர கடுப்பா இருக்கு. எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றது, இது அடுத்த ஸ்டெப் இவனால போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே மேபி இந்த சீசன் எண்ட்ல வின் பண்ணினான்னா வரலாம். பட் ஆனா இப்போதைக்கு இவனால அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஓகே இந்த சீசன் நம்மளுக்கு வந்து லீக் ஜெயிக்கணும், அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு காஷியஸா ஆடுறோம்.
லீக் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே பட்டையை கிளப்பிட்டு வந்து பிளாக் பஸ்டர் ஃபுட்பாலா, அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா இல்ல. எக்ஸாக்ட்லி ப்ரோ. பிளாக் பஸ்டர் எனக்கும் ஃபுட்பாலா எனக்கும் அதே தான். ஆடுவோங்கிற நம்பிக்கையே இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து அப்ப நம்ம சாம்பியன்ஸ் லீக் எப்படி இப்படி விளையாடுறோங்கிறாங்க. சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம விளையாடுறது அங்க எக்ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி நம்மளால அடுத்த கேம் விளையாடுறதுக்கு நம்மள எல்லாருமே ஃபுல்லா பர்ன் அவுட் ஆக்குது. அண்ட் இவனுமே அதே பிளேஸ் தான் மறுபடியும் ஆட விட்டுட்டு இருக்கான். எனக்கு அப்படி இருக்கிறப்ப எனக்கு அடுத்த ஸ்டெப் கான்ஃபிடன்ஸுங்கிறது இந்த இன்ஃபேக்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம எவ்வளவு க்ளோஸா டைட்டில் போனோமோ இந்த சீசன் தான் மேக்ஸிமம் போயிருக்கோம். ஆனா இந்த சீசன் தான் எனக்கு இருக்கலே கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கக்கூடாது. இது பயங்கர இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அது எப்படின்னே எனக்கு புரியல. ஒரு ஃபேனா வந்துட்டு எனக்கு நான் என் மைண்ட் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது, என்ன நடக்குது, அதுவே எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு அதான் தெரியல. ஆகாஷ், எனி டாக்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் தட் யூ see from him from here on? இல்ல இதே தான் பண்ண போறான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே தான் பண்ண போறான். இதே தான் பண்ணுவான். பட் எனக்கு வந்து இது வந்து சும்மா ஒரு இது சொல்லணும்னு சொல்ல முடியாது. பட் டிம்பர் கேலஃபியோரி வந்தா மேபி பில்டப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். பட் அதர் than that I don't think anything changes from there. இவனால வந்து ஒரு டாக்டிக்கல் செட்டப்லாம் மாற்ற மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 22-23 இதே தான் விளையாண்டுருக்கோம். பட் 22-23 டிஃப்ரெண்ட் சீசன். பட் 23-24 இதே டாக்டிக்ஸ் தான் ஆடிட்டு இருக்கோம். 23-24 இன்னும் நல்லா விளையாடணும். இந்த மாதிரிலாம் விளையாடல. நல்லா விளையாண்டோம். பட் என்னன்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃபென்சிவ் ரிஜிடிட்டி வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கண்ட்ரோல்னு வந்தது. பட் கொஞ்சம் அட்டாக்ல இருந்ததுனால தெரியல. இப்போ வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம வாங்கின பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேஸ்ட் பிளேயர்ஸ் தானே. டெக்னிக்கல் எபிலிட்டிங்கிறது எவ்வளவு மோசமா இருக்குடா டீமுக்கு. அதான் சொல்றேன். இப்போ செமனியோ கேம் பாத்துட்டு இருக்கேனே, அவன் கேமையும் நோனி மடுவுக்கு கேமையும் எடுத்து பாருங்க. செமனியோல பால் போனாலே 3 பேர் வரானுங்க. இவனெல்லாம் மதிக்கிறதே இல்ல. அந்த ட்ரஃபோர்ட்லாம் 1v1ல கூட வந்து ஜாலியா விட்டானுங்க அவனை. அதான் ட்ரஃபோர்ட்லாம் வந்து பாட்டுக்கு ஃபுல் பேக்ல அங்க ஹையர் அப்பா இருக்கான். இவன் ஒன்னும் பண்ண மாட்டான், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு டாக்டிக்கலா ஒன்று பார்த்தனே, செனசி வந்து ஒரு மேன், அதாவது லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இல்லாம வந்து சரி கொஞ்சம் இன்னொரு மேனா போய் வந்து அசிங்கமா வந்து சொல்றான் இரவேல. ஆமா 1v1ல வந்து நம்ம கியோக்கரஸோட எனக்கு வந்து சென்டர் ஃபார்வர்டோட ஒருத்தனை பின் பண்ணா போறோம். நான் ஒரு சென்டர் பேக்கை வச்சுட்டு நான் செனசி வந்து பால் பிளேயிங்காக ஜம்ப் பண்ண விட்டேன். அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பால் மூவ்மெண்ட் ஈஸியா இருந்துச்சு. டேய் இவ்வளவு நாளா கியோக்கரஸ்க்கு 2 பேரும் அமுக்கி வச்சுக்கிறான், புடிச்சு வச்சுக்கிறான், கிமிக்ஸ் போட்டு இருந்தீங்க. இப்ப அது கூட கிடையாதாடா. இப்ப எனக்கு அத மாதிரிதான் இருந்துச்சு. என்ன நடக்குது? ஒண்ணும் மாறாதுண்ணா. இந்த சீசன் அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் மாற போறது இல்ல. கோயிங் ஃபார்வர்ட் எத்திஹாட்ல கேப்ரியல், ஜுபிமெண்டி, ஹவர்ட்ஸ் ஸ்டார்டிங் லைனப்ல இருக்க கூடாது. கேப்ரியல் எத்திஹாட்ல ஸ்டார்டிங் லைனப் இல்லாம எல்லாம் போக மாட்டான். சான்ஸே கேப்ரியல் கிடையாது. பதிலா மஸ்கேரா ஆடணும். சான்ஸே ஜுபிமெண்டி கிடையாது. பதிலா அதெல்லாம் பண்ண ரைஸ் மாட்டான். சோலோவா போட்டு நீ 2 8 கூட போட்டு ஆடு, இல்ல ரைஸ் நார்காட போட்டு ஆடு. ஹவர்ட்ஸுக்கு பதிலா நீ எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்லட்டுமா அவன் என்ன பண்ணுவான்னு? நோயிங் ஹிம், இன்கேப்பிய ஒரு டிஃபென்சிவ் லெஃப்ட் பேக், டிம்பர் ஒரு டிஃபென்சிவ் ரைட் பேக், நடுவுல கேப்ரியல் சலீபா விட மாட்டான். மறுபடியும் சுபிமெண்டியும் ரைஸும் தான் ஆடுவானுங்க. நீ வேணா பாத்துனே இரு. இல்ல அதான் நான் என் ஆசை சொல்றேன். என் ஆசை வந்து இவனுங்க 3 பேர் இருக்க கூடாதுன்றது என்னோட ஆசை. ஏன்னா கேப்ரியல் இல்லைன்னா சுத்தமா கேப்ரியல் இல்லாமலாம் ஒரு மேட்ச்க்குள்ள போக மாட்டான்டா. சான்ஸே பில்டப் கிடையாது. பிளேல வந்து நேத்து 2வது கோல் எப்படி ப்ரோ போச்சு? கேப்ரியல் பால போட ட்ரை, எனக்கு அவன் பால வந்து அந்த பாஸ் போட்டு பால் லூப் ஆச்சுல, கன்ஃபர்ம்டு கோல் ராய். அவன் பாஸ் போடுறப்ப அது கன்ஃபர்ம் கோல் தெரிஞ்சுச்சு. அது அவன் பிரஷரே இல்ல பாத்தீங்களா ப்ரோ? சுத்தமா பிரஷர் இல்ல. அப்பயே அவன் பால விடுறான். கரெக்ட். நம்ம இந்த சீசன் ஒரு இடத்துல நான் ஹைலைட் பண்ணிருப்பேன். நானும் நீங்க அரவிந்த் ப்ரோ பேசியிருப்போம், ஞாபகம் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? அப்ப கூட நான் சொல்லியிருப்பேன், நம்ம டீம் வந்து எப்போ ப்ரெஷர் ஆக ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா கேப்ரியல் பால இஷ்ட புன்னகை கடிப்பான் பாலை வாங்கி. அப்ப நம்ம சொல்லிடலாம் ஓகே ப்ரெஷர்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. நேத்தி மினிட் 1ல இருந்து கேப்ரியல் அப்படிதான் பாடணும். ஸோ இப்போ மஸ்கேரா வந்தா மாற போகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா கேப்ரியல் இருந்தா மாறாதுன்றது எனக்கு தெரியும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கெலஃபியோரி மாதிரி ஒரு ஆள் வந்து பயங்கரமான ரோல் பிளே பண்ணுவான். ஆனா கெலஃபியோரி மாதிரி ஒரு ஆள் எப்பயுமே இருக்க மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும். ஹின்கேப்பே இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீ கெலஃபியோரி இருந்தாலும் சரி, ஹின்கேப்பே இருந்தாலும் சரி, லூயிஸ் கேல் இருந்தாலும் சரி, நான் 3 பேரையுமே கெலஃபியோரி எப்படி ஆடுவானோ அதே மாதிரிதான் ஆட வைப்பேன். நீ உக்காந்துருக்கீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அது அப்ப வந்து எந்த விதத்துல நம்மளுக்கு வந்து இதுவாகும்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அப்ப நீ என்னதான் சேஞ்ச் பண்ண? அப்புறம் எதுக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்க? நீ ஒரே ப்ரொஃபைலா வச்சுட்டு போ. இப்ப டெக்லன் ரைஸ் மாதிரி இன்னொரு டெஸ்ட்ராயர் வாங்கிக்கோ. எதுக்கு சுபிமெண்டி வாங்குற? எதுக்கு நீ MLS ஆட விடுற? ஒரே மாதிரி பிளேயர் தான் நீ யூஸ் பண்ண, ஒரே மாதிரி ரோல் தான் யூஸ் பண்ண போறேன்னா இப்ப எஸ்ஏ இருக்கு வாங்கினா அதை சொல்லுங்க. அவன் லெஃப்ட் விங்ல வந்து கொஞ்சம் உள்ள வந்து ஆடுவான், அதாவது கொஞ்சம்
இன்சைட்ல வரப்போ ஷாட்ஸ் எடுப்பான்ட்டு. அவன் அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு ஷாட் எடுத்திருக்கானா பிரீமியர் லீக்ல? ம் அந்த ம் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு கோல் அடிச்சான் அந்த லெஃப்ட் அது சைட்ல இருந்து. அதுக்கே திட்டு விழுந்துருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு. நீ எங்க நான் அங்கே இருந்து எதுக்கு ஷாட் எடுக்கிற, மறுபடியும் பால ரீசைக்கிள் பண்ணி பாஸ் பண்ண வேண்டியது தானே, என்ன சென்டர் ஏரியால இருந்து ஷாட் எடுக்கிறேன்ட்டு. இது வந்து ஒரே ரோலா பண்றதுக்கு வந்து மத்த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வாங்குறதுக்கு நீ ஒரே ப்ரொஃபைல் வாங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீ வந்து யூனிக் ப்ரொஃபைல் வேணும், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் வேணும், எதுக்கு நீ இந்த ஹைப்பை கொடுக்குற? அதுதான்டா இது நம்ம சீசன் பிகினிங்ல நம்ம இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் அவன் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவான் டீமை, எந்த விதத்துல அவனை யூஸ் பண்றதுக்கு பிளான் இருக்குன்னு பேசணும் ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து ஒரு விஷயம் கூட நான் பார்க்கல. நான் அதுதான் வந்து வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். இது கொண்டு வருவான், இதனால வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத எதெல்லாம் நம்பினோமோ அந்த மாதிரியான விஷயம், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடுக்கிறது, எட்ஜ் இதுல இருந்து இது பண்றது, அந்த மாதிரியான எந்த விஷயமுமே அவங்க பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, நோனி மடிவேக்கே இது பண்ணுவோம், அதனால இவனை யூஸ் பண்ணுவோமா, அதை மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சுதா? இல்ல. கியாக்கரஸ் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஷாட் எடுக்கிறதா, அவனுக்கு பால் போட்டோமா? இல்ல. எஸ்ஏ பால் பிளே பண்ணி இது பண்றது, க்ளோஸ் கண்ட்ரோல் வச்சு பண்றது, அவன் ஃபைனல் அவன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பிட்வீன் த லைன்ஸ் வாங்கி பண்ணுவான், பண்ணல. நம்ம புது இதுல இருந்து நார்காட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பான், ரெஸ்ட் கொடுப்பான், சுத்தமா பண்ணல. சோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம இருக்கிறப்போ புது சைன் எதுக்கு வாங்கினது? புது சைனிங் இப்போ நீங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அல்வாரஸ் லிங்க் ஆகுறான், அவன் வந்தா மட்டும் என்ன பண்ணுவான்? என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவனுக்கு இதே தான் பண்ண போறது கிடையாது. அவனுக்கும் மேட்சுக்கு ஒரு ஷாட் தான் கிடைக்கும். அதுவும் கிடைச்சது, அதுவும் அவனே வந்து பண்ணணும். நீ கீழே வந்து எடுத்துட்டு போய் பண்ணணும். ஒரு ஷாட்டையும் எதுக்கு நீ வாங்குறப்போ இதுல நம்ம ஆட்கள் ட்விட்டர்ல why Alvarez was not on side. இது வேற தேவையில்லாததுக்கு இது வேற. டேய் எல்லாத்தையுமே இவங்க தான் பண்றாங்கன்னா அப்புறம் மேனேஜருக்கு என்னதான்டா வேலை? சத்தியமா எனக்கு புரியலடா. இல்லண்ணா, அவன் ஃபெயிலியர் செட்டப் பண்றதே ஃபெயிலியருக்கு தானே செட்டப் பண்றான். அந்த மாதிரி தான் இருக்கு பிரச்சனை. அதுதான் எப்படி வந்து இப்போ வின் பண்ண முடியும் கேம்ஸை? விடுங்க, அதெல்லாம் பேசி. Brendan Rodgers, Pochettino, Varizal, Mikel Arteta bro. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பொச்சட்டினோலாம் சொல்லாத. இது பொச்சட்டினோ அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா தான் இருக்கு. அவன் கூட நான் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணல. இவன் வந்து கனா பின்னான்னு பண்ணிட்டான் ஆல்ரெடி. அதனால இவனே கம்பேர் பண்ண முடியாது. ஃபினான்ஷியலா சொல்ல நானு ஓவரால் கரியர் ட்ராஜெக்டரி சொல்றேன். ஆமாமா, எதுவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கல்ட் மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஆர்டெட்டா வந்து அடுத்த இது கொண்டு வர போறான், ஆர்டெட்டா வந்து இது பண்ண போறான், அது பண்ண போறான் அப்படின்னு இல்லனா ப்ராமிசிங் சைன்ஸ் காமிச்சான். சோ அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல இருந்து இல்லடா, அந்த ப்ராமிசிங் சைன்ஸை வச்சுட்டு இவன் தான் வந்து அடுத்த பிக் திங், இவன் போயிட்டு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கிறான், இவன் போய் இது பண்றான் அது பண்றான்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இவனையும் அதை வந்து ஃபுல்லா நம்பி போயிட்டானான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஃபுட்பாலிங் வைஸ் அவன் வந்து அவனுடைய நான் சொல்றேன் 23-24 ஒரு பக்கா ஃபார்முலா இருந்துச்சு. அதை வந்து 24-25 இருந்து மாத்த ஆரம்பிச்சதுல இருந்து இது வந்து ஒரு இது பாக்குற மாதிரியே இல்ல. அது எஸ்பெஷலி ஐ தாட் he figured things out first half of the season. ஏதோ நான் பண்ணிட்டான்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ஓகேடா, ஃபிகர் அவுட் பண்ணிட்டான், பக்காவான பேலன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். நீ வந்து என்னதான் டெட்லாக்க வந்துட்டு ஒரு செட் பீஸ் வச்சு பிரேக் பண்ணாலும் செட் பீஸ் வந்துட்டு சும்மா கிடைக்கிறது கிடையாது. நம்ம செட் பீஸ் அட்டாக் பண்ணாதான் கிடைக்குது. நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து நம்பர்ஸ் போடுறோம் பாக்ஸுக்குள்ள, ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றோம், எல்லாமே ஓகே. இப்ப நம்மளால பாக்ஸ்குள்ளே நம்பர்ஸ் போட முடியல, பாலையும் எடுத்துட்டு போக முடியல, ரீசைக்கிள் பண்றதை தவிர்த்து நம்ம எதுவும் பண்ணவும் மாட்டோம். பொசிஷன் வச்சுட்டு மறுபடியும் சுத்தி அதே கிராஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னதான் நீ இம்ப்ரூவ் பண்றீங்க? நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரிக்ரெஷன் தான். அதான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே வந்து இப்ப இந்த ஃபுட்பால் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால ஃபேன்ஸா நம்ம அப்ரிஷியேட் பண்றோமான்னு கேட்டா இல்ல. ஆனா டாலரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு இது வந்து எண்ட்ல வந்து நல்லதா முடியும் தான் இருக்கு. இன்னும் கூட நல்லதா முடியலாம், நம்மளுக்கு யாருக்கு தெரியும், அது கூட தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு இது எல்லாத்தையும் பாக்குறப்போ இது நல்லதா முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லடாங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. எக்ஸாக்ட்லி. The probability of this ending well is 0% in my opinion right now. பர்சன்டேஜ் ஃபுட்பால்னு சொல்லிட்டு இருப்பேன் நானு. இப்போ பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கு, ஃபுட்பாலே இல்ல, சுத்தமா இல்ல. சோ எனக்கு அதுதான் எனக்கு வந்து லைக் ஒரு 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 சுத்தமா இந்த எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அந்த நாய் வருமே, அந்த when Arsenal when it comes to title challenge-னு தூரத்துல இருந்து வர்றப்ப சஃபாரில சிங்கம் ஓடி வர மாதிரி இருக்கும், கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நாய்க்கு மூஞ்சில வந்து இது மாட்டி விட்டுருப்பானுங்க. லிட்டரலி அதை மாதிரி தான் பண்றானுங்க. எவ்ரி சிங்கிள் மீம் ப்ரோ, எவ்ரி சிங்கிள் மீம் we deserve it. அவ்வளவுதான். எனக்கு வந்து இது வந்து எனக்கு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான், எதுவுமே கிராண்டட் கிடையாதுடா. நம்ம லீக் ஜெயிச்சிருவோம். லீக் இப்ப நான் பாக்குறேன் ட்விட்டர்ல நம்ம ஃபேன்ஸே எவெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம்டா லீக் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தானோ அவனே விட்டுட்டான், ஹோப் விட்டுட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இது பண்ண மாட்டோம். கிளட்ச் வர்ஸ் ப்ரோ இருப்பாரு, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? யார சொல்லுங்க, தலைவர் ஐபிஎல் மாறிட்டாப்ல. என்ன தலைவா நீ முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருப்ப.
இல்ல வெல்பிஸ்டே அவர் போயிட்டான்டா. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கும் we didn't have, I mean, we didn't know like Arteta will have this much திஸ் control மச் னு சொல்லிட்டு ஒரே கண்ட்ரோல். மேட்ச் வீடியோன்னு போட்டிருப்பாரு. ரொம்ப பாவம். அசையாத மரம் ஒன்று அப்படின்னு. இவரு ஐபிஎல்க்கு மாறிட்டாப்ல. அதுல இது வேற இல்ல, அதுக்கு பேர் என்னது, வெல்பீஸ்ட், பீக் சாண்டி அவங்கெல்லாம் போயிட்டாருடா. லாரா கேக்கெல்லாம் முதல்ல இருந்தே வந்து ஒரு மாதிரி அவ இதுவா தான் இருந்தா, இந்த மாதிரி வந்து விஷயவாசியா தான் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு பிரச்சனை வரப்போகுது. ஆனா இதுல வந்து கரெக்டா அவளே சொல்லிட்டா, ஆமா நம்ம வந்து இதுவா போடாது, இதுவாயிடும் சரியாயிடும் அப்படின்னு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஐ மீன் இது மாதிரி வந்து ஒரு இதுவே தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து இதை எப்படி சொல்றது, எப்படி வந்து இது வந்து பண்றதுன்னு தெரியல எனக்கு ஆனஸ்டா. இந்த பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு வந்து இது வந்து டிஃபெண்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இங்க இருந்து விட்டுட்டு போறான், அப்படி ஆர்டெட்டா விட்டுட்டு போறான், அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் விட்டுட்டு போறான்னா ஒரு ஸ்குவாட் இருக்கு நம்ம கிட்ட. லைக் நம்ம வந்து ரொம்ப ஓவரால் பண்ண தேவையில்லைங்கிற, அது நம்மளுக்கு யாரெல்லாம் பிளேயர்ஸ் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அது ஜென்ரலாவே எல்லா கிளப்லயுமே வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் வெளியே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஒரு டீசென்டான ஒரு கோர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ராயா, ஒரு கேப்ரியல் சலீபா, ரைஸ், இந்த மாதிரி ஒரு சாக்கா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறப்போ ஒரு டீசென்டான கோர் இருக்கு. அதை ஆனா தாண்டி எனக்கு வந்து அதுல ஒரு ஜெனரேஷனல் ட்ராமாவும் இருக்கு ப்ரோ. அது நம்ம உண்மை. அந்த ஸ்குவாடு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ ஆர்டெட்டா ஜெயிக்காம நம்மளை விட்டு கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேயர்ஸ் இப்ப சலிபாலாம் ரியல் மேட்ரிடுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கானா, ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கான். ஓகே, நம்ம நம்பிக்கையில ஆர்சனலுக்கு வந்து நம்ம விளையாண்ட விளையாட்டுக்கு ஒரு டைட்டில் ஜெயிச்சு கொடுத்து நம்ம போவோம் அப்படின்ற ஒரு இதுலதான் சலிபா இங்க இருக்கான். இப்போ ஆர்டெட்டா கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்காம, அவனுக்கு அந்த ட்ராமா இருக்கு பாத்தீங்களா, சலிபாக்கு மட்டும் கிடையாது மொத்த ஸ்குவாடுக்குமே. அப்சல்யூட்லி. இப்ப ரைஸ்லாம் சிட்டிக்கு போகாம ஆர்சனலுக்கு வந்தானா ஒரு நம்பிக்கையோட வந்தான், நான் இங்க போயிட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னா அப்படின்னு. ஸோ அது நடக்கலன்னா அந்த ட்ராமாவை வந்து இன்னொருத்தன் எரேஸ் பண்ணி, அந்த பேசிக்கா தான் இந்த எது காமிப்பானுங்களே, நம்மளோட எக்ஸ் வந்து பயங்கர டாக்ஸிக்கா இருப்பான். அப்போ நம்மளோட கரண்ட்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அதே டாக்ஸிக்க நம்ம அந்த அப்ரோச் தான் இருக்கும். ஐயோ இவனும் டாக்ஸிக்கா தான் இருப்போம், நம்ம அப்படிதான் இது பண்ணி அதுக்கப்புறமா தான் ஓகே டாக்ஸிக் இல்ல இவன் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு இதுல தான் வருவானுங்க நம்ம ஆட்கள். நம்பிக்கை இல்லை ப்ரோ, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு ப்ரோ. எனக்கு டெலியூஷன் நம்ப வேண்டியதா இருக்கு. என்ன நானே ஏமாத்திக்கிட்டு நம்பணும். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஏமாத்த வேண்டியதா இருக்கு தவிர, ப்ரூஃப் இந்த புட்டிங்னு வாங்கலாம், அந்த புட்டிங்கே இல்ல, சுத்தமா இல்ல. அது வந்து அந்த புட்டிங்ல இருந்த ப்ரூஃப் வந்து அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. அந்த புட்டிங் வீணா தான் போயிட்டு இருக்கு 2 வருஷமா. எனக்கு வந்து நான் இன்ஃபேக்ட் நான் அது கூட சொல்லுவேன், எனக்கு 24-25 கூட நான் விட்டுருவேன்டா. நீ பயங்கரமான இன்ஜுரி இருந்துச்சு, அவ்வளவு இன்ஜுரிஸ்க்கு இடையிலையும் நம்ம செகண்ட் முடிச்சோன்னா அதுக்கு நீ தான் காரணம், நான் அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். நான் அதெல்லாம் டினே பண்ண மாட்டேன். அதான் சொல்றேன், மெரினோ நம்பர் 9 மூலம் நம்ம பாராட்டணும். அதெல்லாம் நம்ம ஆமா அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்துட்டு டாப். நான் அதெல்லாம் குறையே சொல்ல மாட்டேன். யூ ஃபவுண்ட் அ வே, யூ டிட் எவ்ரிதிங் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட் எவர் யூ ஹவ் டன் சோ ஃபார். பட் ஆனா இதுக்கு மேல இந்த சீசன் ஊத்திக்கணும் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் இதுக்கு மேல இந்த சீசன் ஊத்திச்சுன்னா இவனால திருப்பி வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்ல. சேம். எனக்கு வந்து ஆல்ரெடி டைட்டில் ஸ்லிப்ட் அவே. எனக்குலாம் ஸ்லிப்ட். இட்ஸ் டன் ஃபார் மீ. இட்ஸ் டன். வெல்ல இருக்கவங்க நினைக்கலாம் என்ன 9 பாயிண்ட் இருக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு. நம்ம 6 லட்சம் அப்படி இருக்கு. இல்ல இட்ஸ் a message that you send ரா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நீ வந்து கஷ்டமான சீசன்ல எல்லாம் யார் வந்து மென்டலி ரெசல்யூட்டா இருக்காங்களோ அவங்க தான் வந்து இருக்கறதுல கடைசியில ஜெயிப்பாங்க. இப்போ வந்து ஒரு சிட்டியும் லிவர்பூலும் ஹெட் போறாங்கன்னா அது கஷ்டமான சீசன். அந்த நேரத்துல எவன் ஸ்லிப் ஆகாம எவன் பாயிண்ட் எடுக்கிறானோ அதுதான் ஜெயிக்கும். உன்னுடைய அபிலிட்டி எல்லாம் தாண்டிட்டு உன்னுடைய மென்டல் ஃபார்ட்டிடியூட் தான் அந்த நேரத்துல உனக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது நம்மள வந்து வாரம் நம்மள வந்து டவுட் தான் பண்ண வைக்கிறதே தவிர்த்து அந்த ஒரு ஃபேனா ஒரு கான்ஃபிடன்ஸ்ங்கிறது கொடுக்க மாட்டேங்குது. அந்த ஒரு மென்டல் அபிலிட்டி நம்ம பிளேயர்ஸ்க்கு இருக்குன்னு. இந்த பாயிண்ட்ல இப்ப நீ சிட்டி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்கு ஓகே நாங்க இப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நீ கொடுக்குறேன்னா, அவன் வந்து இந்த மேட்சை தோத்தாலுமே, இப்ப சிட்டியோட செல்சியோட விளையாடுற மேட்ச் தோத்து they'll win the match. பட் அவங்க வந்து தோத்து இல்லாட்டி டிரா பண்ணிட்டு விட்டு பாயிண்ட்ஸ் விட்டாலும் இல்ல கேப் க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாலும் he'll always know there are still 7 games where he can play. அதுதான் நீ சென்ட் பண்ற மெசேஜ். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மெசேஜை நீ பயங்கரமான தப்பான மெசேஜை ஜான்வரில இருந்து சென்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமா. சோ எனக்கு அந்த ஒரு ஃபேக்டர்னு வர்றப்போ எனக்கு வந்து ஜெனுவினா நம்ம மென்டலி விட்டாச்சு லீக.
நம்ம வந்து மென்டலி வந்து நம்ம வந்து சைன் அவுட் பண்ணிட்டோம் லீக்ல இருந்து, ஜெயிக்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து. அதான் ஆகாஷ் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஒரு சேஸ்ன்னு ஒண்ணு வர்றப்போ மென்டலி நம்ம என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கேம் தோத்துட்டு ஹோம்ல தோத்துட்டு ஈவன் இஃப் சிட்டி லூஸ் டு செல்சில we are still giving them the confidence that they can come back. இல்ல அந்த ஒரு மெசேஜ் அதுதான் இருக்கேலே முக்கியமான விஷயம். நம்ம சிட்டி இன்னும் 2 மேட்ச் தோத்தா கூட அவனுங்க தான் லீக் ஜெயிக்க போறாங்க. அவங்க தான் அடிப்பானுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு கான்ஃபிடன்ஸ். ஒன்னு லீக்ல நம்ம வந்து we have shown like அந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு காமிச்சிட்டோம். இன்னொன்னு வந்து கரபா கப்ல வந்து அவன் வந்து டெம்ப்ளேட் விளையாடவே தெரியாதா உங்களை பார்த்தா எங்களுக்கு பயங்கர பயம்டான்னு சொல்லிட்டு டிராக்காக விளையாடி அங்கேயே காமிச்சிட்டோம். ஆமா டெம்ப்ளேட் காமிச்சிட்டோம். கப் ஃபைனல்ல வந்து ஒருத்தன் டிராக்காக விளையாடுறான்னா நான் இதுவரைக்கும் என் லைஃப்லயே பார்த்தது கிடையாது. நீ ஒண்ணா பாத்திருக்கோம். அதே மாதிரி சிட்டி வந்து டெம்ப்ளேட்டே கொடுத்துட்டான். நீ வந்து 4 பேர்த்த வச்சு பிரஸ் பண்ணு, அவனுக்கு உள்ளவே போ தெரியாதுன்னு சொல்லிட்டு போர்ன்மவுத் அதே டெம்ப்ளேட்டர் நேத்தி. அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல வந்து மத்த டீம் பண்ண மாட்டான்னு நினைச்சோம். மேபி டெக்னிக்கல் லெவல்ஸ் இருக்காது. பட் ஆனா நம்ம கிட்டயும் இல்லையா அப்புறம் என்ன? அதுதான் அவ்வளவுதான். அதுக்கு தான் வரும். பட் அதுதான் இன்னும் சிட்டி வந்து அடுத்த 8 மேட்ச்ல 7 தோத்தாலும் அவனுக்கு தான் லீக் ஜெயிக்க போறானு. அது வந்து அடுத்து நம்ம எல்லா மேட்சும் தோக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி பர்ன்லி கேம் தவிர மத்தபடி வந்து எல்லாமே எனக்கு பயமா தான் ப்ரோ இருக்கு. எமிரேட்ஸ் எல்லாமே பயமா தான் இருக்கு. இப்பதான் நெக்கலா நாட்டிங்கம் ஃபாரஸ்டோட விளையாடணும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கோல் போட்டு ஒண்ணு கடிக்க விட்டா நம்மள ஒரு கோல் போட்டு ஜெயிப்போம். அந்த அவனி வந்து ஒரு கோல் போட்டு ஆரம்பத்திலேயே ஒரு கோலை போட்டுருவோம். அந்த மேட்ச் முக்கும் ஹோம்ல தான் விளையாடணும்னு நினைக்கிறேன் அந்த மேட்சுமே. அதுதான் நீங்க ஆக்சுவலா சொன்னீங்களா இந்த ரன்ல வந்து பர்ன்லி மட்டும் தான்டா ஈஸி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா என்கிட்ட? நான் கூட யோசிச்சேன் என்னடா இது பர்ன்மவுத் எல்லாம் வந்து இதெல்லாம் லீக் கப் ஃபைனலுக்கு முன்னாடி நான் அப்பவே சொன்னேன் எல்லாமே கஷ்டம் தான்டான்னு. நான் கூட சொன்னேன் சரி ஓகே பர்ன்மவுத் டெக்னிக்கலா இருந்தாலும் வந்து எப்படியாச்சும் பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனா சிட்டி கேமுக்கு அப்புறம் வந்துட்டு ஓகே இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லா டீமும் அதை ஃபாலோ பண்றாங்க. அது வந்து வெஸ்டாமாவே அவங்க ரெலிகேஷன்ல இருக்கானுங்க. கண்டிப்பா அது அடி விழுக்கும். கண்டிப்பா வெஸ்டாம்லாம் மொரட்டு ஃபுட்பால் ஆடின்னு இருக்கானுங்க. செம்மையா ஆடின்னு இருக்கானுங்க. சிட்டியாவே காலி. நியூகாசல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஸ்டம்லாம் வந்துட்டு அவங்க ரெலிகேஷன் ஜோனை விட்டு வெளியே வந்து சேஃபா இருந்தாலுமே இவங்களை அடிக்க முடியும்டா, நம்மளால ஒருத்த மாட்டிருக்காண்டா கண்டிப்பா நம்மளால இவங்களை அடிக்க முடியும்டானே எகிரி ஆடுவானுங்க நம்மளுக்கு அகேன்ஸ்டா. இப்போ அதுவும் என்ன இவ்வளவு நாளா நம்ம சொல்லி இருந்தது என்னது ப்ரோ, பிரீமியர் லீக் ப்ரோ எல்லாருமே வந்துட்டு 2 லோ பிளாக் போடுறாங்க ப்ரோ, 10 பேர் உள்ள விளையாடுறானுங்க, அதனால நம்மளால பால போட முடியல, அதனால சைட்ல இருந்து வந்து அடிக்கிறோம்னு. இந்த போன் மாதிரிலாம் ஓப்பனா அடிக்காம நாங்க ஓப்பனா ஆடுறோம். எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் மிட்ஃபீல்ட்ல நீ பால தூக்கி போட்டு போடுறவனும் பாலா வின் பண்ண முடியல. அவர்ஸும் ஏரியல் டுவெல் வின் பண்ண மாட்டான். கியோக்கரஸ் ஏரியல் டுவெலுக்கு பால் வந்துன்னா அவன் இப்படி பால் வருது இப்படி ஓடுறான், அவன் பீல் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் பாலுக்கு ஓடுறது. அடுத்தது வந்து இவன் ட்ரொசார்டுக்கு பால போடுறான் லாங் பால. எனக்கு உங்களுக்கு என்னதான்டா பிளான்? சும்மா தோராயமா அந்த ஏரியால ஒரு பால போட்டு விடுவோம், ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் கச்சமுச்சன்னு அப்படியே நம்ம ஓடிடுவோம்னா அதுக்கு உனக்கு நம்பர்ஸ் வேணும். நம்பர்ஸையும் போட மாட்டோம் நம்ம அந்த இடத்துல. எல்லாம் சில மாதிரி நிக்கிறானுங்க. அப்ப சும்மா ஒரு வைப்ஸ் ஃபுட்பால் ஆடலாம்னா அது வைப்ஸாவும் இல்ல பாக்குறதுக்கு, பாக்குறதுக்கு. அதுதான் பிரச்சனை. இது என்னன்னா சிட்டியாச்சு நம்மள கொஞ்சம் மதிச்சு 90 மினிட்ஸ் மேன் டு மேன் பிரஸ் பண்ணானுங்க. நேத்திக்கு போர்ன்மவுத்ல நெக்கெல்லாம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஒரு மேன் டு மேன், ஒரு 20 மினிட்ஸ் மேன் மார்க்கிங், அதுக்கப்புறம் அவனுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடணும். நத்திங் டு லூஸ் ப்ரோ. போர்ன்மவுத் அந்த நல்லா தெரிஞ்சது, அவங்க ஆட்டிட்யூட்ல நல்லா தெரிஞ்சது. They deserve to win bro, Bournemouth. ஆமா 100% they deserve to win. They played really well. வந்து did not do justice to their performance தான் என்ன பொறுத்தவரைக்கும். கரெக்ட். அந்த அவனுங்க அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸலென்ட்டா இருக்கு. பிரஸ்ஸிங்ல இருந்து ஆஃப் த பால் எல்லாமே பக்காவா பண்ணானுங்க. அந்த அலெக்ஸ் ஜிமெனஸ்லாம் ஈஸியா உள்ள வந்தானுங்க. அலெக்ஸ் ஜிமெனஸ்லாம் பாத்தீங்களா ரைட் பேக்ல இன்வெர்ட் பண்ணி போட்டு சாத்துனான். இவனஸ் ஓடுறான் அவ்வளவு தூரம், அவன் ஓடி அவங்க கீழே விழுந்திருக்கான். நம்மளுக்கு மேன் அட்வான்டேஜ் இருக்கு, இருந்தும் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கோம் பால மெதுவா ஸ்லோவா. எனக்கு அந்த சீக்வன்ஸ் பார்த்தப்ப கொடூரமாயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். டே மேன் டவுன்ற அட்வான்டேஜ் நம்மளுக்கு, அவங்க ரைட் பேக் இல்லடா. இதே நேரத்துல நம்ம ஆர்சனலுக்கு இந்த மாதிரி எவனா ஒருத்தர் இன்ஜுரி ஆகி வரப்போ எவ்வளவோ டீம் நம்மளுக்கு அகேன்ஸ்டா கோல் போட்டு நம்ம எவ்வளவு தடவை பார்த்திருக்கோம். திருப்பி ரீசைக்கிள் தான் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ராயாக்கு திரும்பி போச்சு, அது பின்னாடி வரைக்கும் போயிட்டு திரும்பி பென் வைட்டுக்கு போச்சு அந்த பால். இப்படிலாம் என்ன அப்புறம் எப்படி போய் ஆட முடியும்? சான்ஸே இல்ல. அடுத்த வாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்க்கவே வேணாம், கேக் வாக் தான் சிட்டிக்கு. இந்த இதுல சொல்லுவா தெரியுமா சிவகார்த்திகேயன் பேர்ல படத்துல அடுத்த வாரம் லைவ் மர்டர் டிவில நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மான்கராத்தே லிட்டரலி அதான் நடக்க போகுது, லைவ் மர்டர் தான் நடக்க போகுது. இவன் இன்னொரு 4-1 நான் ரெடி ஆயிட்டேன். எனக்கு அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியுது. 40 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்கள ஆட விடாம பால புடிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு லைட்டா ஒரு கான்பிடன்ஸ் வரும்.
எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவனுங்க ஒரு கோலை போடுவானுங்க, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆரம்பிக்கும் டப்பு டப்பு டப்புன்னு. ஃபர்ஸ்ட்ல ஒரு கோல், 80வது நிமிஷத்துக்கு அப்புறம் 2 கோல், 4-0 தோப்போம் அந்த மேட்ச், சிட்டி மேட்ச். ஸ்போர்ட்டிங்கே நம்பிக்கை இல்ல ப்ரோ செகண்ட் லெக் எமிரேட்ஸ்ல. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நல்ல வேலையா கொண்டு வந்துட்டேன். ஸ்போர்ட்டிங் கேமை பத்தி அப்படியே பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே கேள்வி, இந்த சீசன் லீக் அடிப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஹேமந்த்? இல்ல ப்ரோ. ஆகாஷ் இல்ல, எனக்கும் இல்ல இல்ல. இல்ல இந்த சீசன் லீக் அடிக்கிறேன்னா ஆர்டெட்டா கண்டினியூ பண்ணணுமா கூடாதா? நான் லீக் அடிச்சாலே போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. ஓகே ஆகாஷ். இல்ல லீக் வின் பண்ணா நம்ம வந்து சும்மா வந்து ரீப்ளேஸ் அவன் அடுத்த சீசன் வந்து இப்படியே போனாலும் வந்து யூரோப்பா லீக் ஸ்பாட் தான் இந்த ஃபுட்பாலை வச்சுட்டு, அன்லஸ் சேஞ்ச் பண்ணாம. ஓகேவா, லீக் ஜெயிச்சாலும் சரி லீக் ஜெயிக்காட்டி சரி, பட் லீக் ஜெயிச்சா ஒரு பெரிய டிராஃபி ஜெயிச்சா ஹேஸ் டு ஸ்டே ஃபார் 1 more year. அதுதான் லாஜிக்கலி கரெக்ட். எனக்கு அதான் பட் we won't win it and ஆர்டெட்டாக்கு ஒரு சிலையை வைப்போம் எமிரேட்ஸுக்கு வெளில வச்சுட்டு அவனே ஓபன் பண்ண வச்சுட்டு கை கொடுத்துருவோன்றான். இந்தாப்பா வெங்கட் தாத்தாக்கு எடுத்து உனக்கு ஒரு சிலை, கிளப்ப நிப்பாட்டி தூக்கி நீ ப்ரோ. அது எப்போ ஒருத்தனை கட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. நம்ம 2014 T20 வேர்ல்ட் கப்ல யுவராஜ் சிங் எடுத்துன்னு போன மாதிரி நம்ம அடுத்த சீசன் திரும்பி நம்ம ஆர்டெட்டாவோட போனோம்னா, யுவராஜ் சிங் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆள் நம்ம உள்ள இறக்கணும்ன்றது தெரியாம யுவராஜ் சிங் அப்ப அப்படி பண்ணாரு, யுவராஜ் சிங் அப்ப 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு எடுத்து போனா ஃபைனல்ஸ்ல போய் ஆடினா யுவராஜ் சிங் பால் கிரிக்கெட்டே ஆட தெரியாத மாதிரி ஆனோம். இப்ப நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம், நம்ம ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி இருக்கும். சோ இது டோட்டலி சேஞ்ச் பண்ணோம். அன்லெஸ் வந்து இவன் லீக் ஜெயிச்சு அடுத்த வருஷம் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போகுமான்னு தெரியல, பட் ஜெயிக்கிற சான்ஸ் இல்ல. அதுதான் சொன்னதுதான் என்னுடைய மைண்ட் செட். அதுதான் I really appreciate you, I respect you for all that you have done, but I think இதுக்கு மேல வந்து இந்த டீமை வந்துட்டு இந்த சீசன் லீக் ஜெயிக்கல அப்படின்னா இதுக்கு மேல இந்த டீமை வச்சுட்டு, அதுவும் உன்னால, ஏன்னா 4 தடவை வந்து செகண்ட் கன்சிக்யூட்டிவா முடிச்சுட்டு எந்த டீமாலையுமே மோட்டிவேட் ஆகி அடுத்த சீசன்லாம் ஜெயிக்க முடியாது அதே மேனேஜர். அதெல்லாம் வந்து பேப்பர்ல வேணா இல்ல நம்ம கனவுல வேணா நல்லா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது படத்துல வந்து ஹீரோ பல தடவை அடி வாங்கிட்டு மறுபடியும் கஜினி முகமது அப்படி எல்லாம் வந்து நம்ம ஏதாவது கிமிக்ஸ் போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போடலாமே தவிர்த்து இந்த சீசன் லீக் ஜெயிக்கலன்னா we are never going to win the league under him. I'm very sure about it. Mainly point டிடெக்ட் பண்ணா உண்டு மேன் சிட்டி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ஒரே வழி. 60 பாயிண்ட் டிடெக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். அதுல வேற நம்ம ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வேற அதெல்லாம் இந்த சீசன் பண்ணக்கூடாது, அடுத்த சீசனே பண்ணணும், நம்ம அப்பதான் இந்த சீசன் வந்துட்டு அவங்க நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்கிறப்பதான் நம்ம ஜெயிக்க முடியாதுடா, அவங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாருங்கடா. கார்டியோலா கூட வந்து போட்டுக்கோங்க, ஆஸ்ட்ரிக் கூட போட்டுக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு, we are shameless அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்னொருத்தவங்க கூட போட்டுருந்தானே ட்விட்டர்ல, அந்த ஏதோ வந்து யூனியன் பெர்லின்ல வந்து ஒரு கோச்சை சாக் பண்ணிட்டு வந்து ஒரு விமென்ஸ் அதே மாதிரி ரெனே போடலாம் ஆர்டெட்டாவை தூக்கிட்டுங்கிற மாதிரி எல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க அதே மாதிரி. பட் ஐ டோன்ட் திங்க் சோ, அவன் கிளம்பணும் ப்ரோ, அவன் ரிகார்ட்லெஸ் ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி ஹேஸ் டு லீவ். ஏன்னா வந்து இதே செட்டப்ல வந்து நெக்ஸ்ட் சீசன் போனோம்னா 6th or 7th தான், மேலெல்லாம் முடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நாங்க வந்து இது வந்து ஆர்டெட்டா அவுட்ங்கிறத வந்து மாடி மேல நின்று கத்துறதோ இல்லாட்டி பேனர் பிடிக்கிறதோ கொடி பிடிக்கிறதோ இல்லாட்டி எங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஆர்டெட்டா அவுட் ஹேஷ்டாக் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது வந்து பண்ணினாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் எங்களுக்கு. அது வந்து மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்க போதோ அதான் பண்ண போகுது. அண்ட் அகைன் அடுத்த சீசன் ஆர்சனல் வந்துட்டு ஆர்டெட்டாவோட விளையாடினாலுமே நாங்க 3 பேருமே உட்காந்து எல்லா மேட்சையும் பார்க்க தான் போறோம். ஏன்னா ஒரு ஃபேனா எங்களால மினிமம் பண்ண முடியாது, அதுதான் ஒரே ஒரு வேலை, ரைட்டா? ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு ஃபுட்பால் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம், அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு இது இருக்கான்னு கேட்டா இந்த பாயிண்ட் அண்ட் டைம் ஆஃப் த சீசன் ஆஃப் ஹிஸ் டென்யூர்ல சத்தியமா எனக்கு கிடையாது. ஸோ அதுதான் வந்து உண்மை, அது எங்க 3 பேருக்குமே கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்றோம் இந்த மாதிரி நடந்தாது. உங்களுடைய கருத்து என்ன இந்த பாயிண்ட்ல? அஃப்கோர்ஸ் மற்ற கிளப்போட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி டிஎம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அண்ணா அந்த இது எப்போ வரப்போகுது, அண்ணா செல்சி ஃபேன்ஸ் சிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் எப்போ அவங்களுடைய ரிவ்யூ வரப்போகுதுன்னு வருது, என்ஜாய் பண்ணுங்க. அதுல வேற அவங்க தான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க, அது பண்ணி வைக்கிறாங்கன்னு. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி வைக்கிறான், நீங்க இது பண்ணுங்க. ஸோ ஆர்சனல் ஃபேன்ஸ் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஸ்போர்ட்டிங் ஹோம்ல விளையாட போறோம், ஆனா அது வந்து நினைச்சு சந்தோஷம் கூட பண்ண முடியல. ஏன்னா ஹோம் ஒரு அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா கூட சொல்ல தெரியல எனக்கு, அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்போர்ட்டிங் கேமை பத்தி தாட்ஸ் ஹேமந்த்? நம்பிக்கை இல்லை ப்ரோ எனக்கு சுத்தம். அதான் சொல்றேன்ல, என் மைண்டே வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவா தான் வயரா இருக்கு. அந்த
இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு ஹாஃப் டே இருப்போம் தெரியுமா? எதை நடந்தாலுமே வந்து எங்க நம்ம தலையில தான் வந்து விழப்போதோன்னு ஒரு ஆமா. பயம் இருக்கும். அந்த 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 ஒரு மூட்ல தான் இருக்கேன் நானு. ஓ இந்த சீசன் ரெட் கார்டே வாங்கலையா நம்ம ஸ்போர்ட்டிங் இன்னைக்கு மேட்ச் தான் வாங்க போறோம். ரெட் கார்டு வாங்க போறோம் நம்ம. இல்லைன்னா பெனல்ட்டியில தோத்துருவோம். அந்த மாதிரி தான் மைண்ட் யோசிக்கிறதே தவிர அதான் சொல்றேன்ல ப்ரோ, நம்ம எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கணும் ஆக்சுவலி ஒரு சாம்பியன்ஸ் லீக் இந்த குவார்டர் பாயிண்ட்ல ஃபைனல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் லேக் 1-0 நம்ம லீட் எடுத்து ஜெயிச்சிருக்கோம். செகண்ட் லேக் வந்து ஓகே நம்ம வி வில் குவாலிஃபை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை இத்தனைக்கு மேட்ச் ஹோம்ல. அப்படி இருக்கும்போது அது ஏன் தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் என்ன ப்ரோ ஆசை, ஹார்ட் அட்டாக்கில நம்ம டைட்டில் ஜெயிச்சு பசுபதி சொல்லுவாங்கல்ல சாப்பாட்டா பரம்பராடா அப்படின்னு நம்ம சொல்லணும் தான் நம்ம எல்லாருக்கும் அதுதான் என்னமோ அதுதான் ஆசை. போட்டானா கோலு செர்க்கி இல்லையா? ஓகே ஓகே. நம்ம எல்லாருக்குமே அதுதான் ஆசை. ஆனா வந்து அது நடக்க மாட்டேங்குது நமக்கு. அதான் நம்ம இது நம்ம ஆர்டேட்டாவை அப்போஸ் பண்ணி பேசல, இது நடக்கிறது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுதானே பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம ஏதோ வந்து கொடி பிடிக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க, பட் அந்த மாதிரி நம்ம செய்யலையே. ஆஹா நம்மள வந்துட்டு கார்னர்ல வந்துட்டு ஆள் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஹாலண்டும் கைசேடோவும் வந்துட்டு ஏர் தழுவுதல் பண்ணிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் இதுல கார்னர்ல. இதுல வந்து நம்மள போட்டு கடிக்கிறானுங்க. எனக்கு இதுதான் இதெல்லாம் தான் வந்து எனக்கு சரியான சிரிப்பா இருக்கு. எதுக்குன்னா தேவையெல்லாம் பேசிட்டு விடுங்க. கார்னர் இப்ப பார்த்தாலே மரண கொடூரமா இருக்கு நம்ம கார்னர் கூட. இல்ல நேத்து ஹவர்ட்ஸுக்கு சப்ப கார்னர் இதை விட ஈஸியா அவன் கார்னர் கொடுப்பான். டேய் ஆனா அதுல வந்து நான் ஹவர்ட்ஸ் அந்த கார்னர் அவன் போட்டிருக்கேன் எல்லாமே அப்படிதான். 10 கார்னர் கிடைச்சதுடா. போர்ன்மவுத் ஆர் வீக்கஸ்ட் இன் செட் பீசஸ். நம்ம ஏன் எப்படி நம்மளால ஒரு கார்னர் கூட கன்வெர்ட் பண்ண முடியல? கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் கார்னர் லட்டு மாதிரி கிடைச்சது, அங்கேயே கான்ஃபிடன்ஸ் இல்ல எவனுக்கும். நீங்க அடுத்த 9 கார்னர் என்ன பண்ண சொல்றேன்? ஹவர்ட்ஸ் when the match is very critical பால் ஹெட்டிங் போட்டின்னு வச்சுக்கோங்க, தலைவர் ரைட் ஷோல்டர்ல லெஃப்ட் ஷோல்டர்லாம் வாங்குவாப்புல, நெத்திலேயோ மூஞ்சிலேயோ வாங்கவே மாட்டார். இதுவே 3-0 4-0 லீடு இருக்கும்போது போட்டின்னு வச்சுக்கோங்க, அப்ப குத்துவான் ஹவர்ட்ஸ். அது எல்லா டீம்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கானுங்க. நல்லது நடக்கிறப்ப எல்லாருமே ஜாலியா ஆடுறானுங்க. பிரச்சனை வந்துட்டு எல்லாம் வந்து ஒரு அவுட்லயர் தான். அது ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக். அது தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணாலாம் தெரியாது. ஸோ அது நம்ம திரும்பி எதிர்பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். தயவு செய்து ஹவர்ட்ஸ் எல்லாம் மிட்ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்றது நிப்பாட்டுப்பா. ஆட்டடா எப்பா அந்த மாவு புளிச்சு கெட்டு போயிடுச்சுமா அந்த மாவு. ஆட்டடா நமக்கு அதை திரும்பி தோசை இட்லின்னு மாறி கிண்டி கொடுக்குறான். தயவு செய்து தூக்கி போட அந்த மாவை போட்டு நீ ஹவர்ட்ஸ் வேணா நம்பர் 9 கூட போட்டு ஆடு. ஆனா இந்த சென்டர் வேணாது இந்த கேமுன்ற ஒண்ணு மட்டும் ஹவர்ட்ஸ் தயவு செய்து. சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் நான் சொல்றேனே, சப்போர்ட் ஸ்ட்ரைக்கரா ஆடுறதுனா உன் ரெஸ்ட் ஆஃப் த சீம் ஒழுங்கா செட் ஆகுதுன்னா சப்போர்ட் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடு. அப்படி இல்லாட்டி அது போட்டு ஆடி பிரயோஜனமே கிடையாது. பட் யா சோ ஸ்போர்ட்டிங் ஆகாஷ் கருத்துக்கள். நான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கா சொல்றேன். ஐ திங்க் வந்து சாம்பியன்ஸ் லீக் மேபி ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும் நல்லாவே எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்பேஸ் கிடைச்சும் பாஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோமா எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் வந்து இதுல வந்து வில் ஹாவ் அ சான்ஸ் டு கோ த்ரூங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஒரு கேம் யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக். சிட்டி கூட பவுன்ஸ் பேக் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சு டீசெண்டா இவனுக்கு கூட வந்து அட்லீஸ்ட் செமிஃபைனல் போயிருக்கோன்ட்டு சிட்டி போட்டானுங்களா? சூப்பர். நிக்கோவரைலி டர்பிங்கிற மாதிரி ஓகே போட்டானுங்களா? ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியாச்சும் திக்கி திணறி வந்து செமிஃபைனல்ஸ் போடுவோன்னு ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் பார்ப்போம் என்ன அதே டிரான்ஸ்லேட் ஆகுமா எனக்கு தெரியல. எனக்கு வந்து தெரியல. எனக்கு வந்து ஜெயிப்போமான்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஒரு 0-0 அதான் 0-0 இல்லாட்டி 1-1 ட்ரா பண்ணிட்டு இந்த மேட்ச் வந்துட்டு செகண்ட் லெக்ல ட்ரா பண்ணிட்டு அப்படியே அதை வச்சுட்டு போயிடுவோம்னு தான் தோணுது எனக்கு. ஸோ மக்களே நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ப்ராப்ஸ் காமெடி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 80 நிமிஷம் பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஆர்டேட்டா பற்றியா இருக்கட்டும், கேமை பற்றியா இருக்கட்டும், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோங்கிறட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்டிங் கேமை பற்றியும் உங்களோட கருத்து என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து எங்கே போக போகிறோங்கிறத கரெக்டாக உங்களுடைய காமெண்ட் செக்ஷனில் போட்டு சொல்லுங்கள். பார்த்துட்டு நம்மளும் வந்து அடுத்த எபிசோட டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஹேமந்த் அண்ட் ஆகாஷ். ஹோப்ஃபுல்லி ஸ்போர்ட்டிங்கோட ஜெயிச்சு அடுத்த ஒரு ரிவ்யூ எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். டேக் கேர். பை. தேங்க்யூ.